ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீரோ இருக்கார்ல, அவர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப ஆரம்பிச்சுருவாரு. என்ன பண்ணுறது? எனக்கு என் லைஃப்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் ரொம்ப மெனக்கெட்டுருக்கேன். அதை கற்றுக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டுருக்கேன். என் வாழ்நாட்கள்ல பாதிக்கு மேலே அதுக்காகவே நான் செலவழிச்சிருக்கேன். ஆனா என்ன மியூசிக்குக்கு என்ன பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு மியூசிக் வரலன்றது தான் அவர் இப்படி சொல்றாரு. 10 வருஷமா நான் முயற்சி பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா போச்சு. மியூசிக் சுத்தமா எனக்கு வரவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? இதுனா கூட பரவாயில்ல. நான் எந்த இடத்துல போனாலும் என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க. எனக்குன்னு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புவார். திட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து டேபிளில் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் பேசிகிட்டு இருப்பாங்களா. பக்கத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 பொண்ணுங்க வந்து சாப்பிட வரும். அப்போ ஹீரோ சும்மா இல்லாமல் என்ன சொல்வார்னா, இப்போ இங்கே 4 5 பொண்ணுங்க வந்து உட்காடுறாங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் என்ன திரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிற வாய்ப்பே கிடையாது. அப்படியே எனக்கா யாரையாவது பிடிச்சி நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்லடா. ஆனால் அவங்க என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, உன்ன மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணுறதே அசிங்கமாக இருக்குன்ற மாதிரிலாம் பேசி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக பேசுவார். இல்லாமல் இவளுங்கெல்லாம் என்னை ஒதுக்குனா என்னடா, எனக்கான ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, கண்டிப்பாக அவள் பிறந்திருப்பா, அவள் வெளியே எங்கேயாவது எனக்காக காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உன்னை ஃப்ரெண்டு, டே உனக்கு ஓவர் ஆயிடுச்சுடா, ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், ஏண்டா என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது, எனக்கான ஒருத்தி வெளியே இருப்பான்னு நான் சொல்கிறேன், உனக்கு நான் போதனை வளர்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. புலம்புறாரு அப்படின்னா வந்துட்டு அவருக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஹீரோக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அவங்க பாட்டி தான் ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்து ஆளாக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே அன்லக்கியாக தான் நடந்திருக்கும். அதாவது ஒரு ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தால் கூட எல்லா பசங்களும் எடுத்துருவாங்க. ஹீரோவுக்கு கடைசியாக இருக்க வந்து ஒரே ஒரு சாக்லேட் தான் கிடைக்கும். அதுவும் பிஞ்சு போனதோ இல்லை வேணான்னு தூக்கி போடுற மாதிரி இருக்கிற பொருள் தான். சாக்லேட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே ஹீரோக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஹீரோக்கு எல்லாமே வெறுத்து போன மாதிரியே இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு வாய்ப்பே கிடையாது. இருக்கிற பசங்க எல்லாருமே இவரை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காகவே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் ரோட்டில் போகும்போது ஸ்கூல்லுன்னு மட்டும் கிடையாது, இவர் ரோட்டில் போகிறத பார்த்தா கூட கூப்பிட்டு வச்சு வம்பு பண்ணுவாங்க. அப்படி தான் இவரோட லைஃபே போயிட்டுருக்கும். ஏன் 10 வருஷமாக மியூசிக்காக இப்படி போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மனுஷங்க யாரும் தாங்கிட்ட வந்து ஒரு இதாக க்ளோஸாக பேச மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இல்லை, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, ஒரு லவ்வும் இல்லை, எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே அன்லக்கியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அந்த சோக பாடல்கள் அவர்களுக்கு துணையாக இருந்திருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பாட்டு கேட்குறது, பாட்டை வந்து நம்ம ஏன் பாடக்கூடாது, நம்ம ஏன் கிட்டார் ப்ளே பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து தான் அவர் இவ்வளோ தூரம் வந்தது. ஆனாலும் அதுவும் அவருக்கு கை கொடுக்காம போனது தான் இன்னுமே ரொம்ப மோசமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் பாட்டிக்கும் தெரியும். இந்த மாதிரி பேரன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவனுக்குன்னு இன்னும் ஒன்றுமே உருப்படியாக அமைய மாட்டேங்குது, ஒரு கல்யாணம் வயசை தாண்டி வேற போயிட்டுருக்கான், இப்படியே இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவாங்க. சும்மா இருக்க ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, பாட்டியோட அந்த வேலைங்கள்லாம் இருக்கும்ல, அதாவது தோட்ட வேலை அந்த மாதிரி வேலைங்களெல்லாம் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தான் அவங்களே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாரு. ஒரு நாள் இப்போ பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் தோட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கரண்டி எடுத்து தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த அடி விழுந்திருக்குமா. இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எனக்கு உதவி செய்ய நினச்சிட்டு இருக்கியா, உன்னால் எனக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக தான் இருக்குது, உனக்குன்னு எதுவும் நல்லதும் நடக்க மாட்டேங்குது, நீ எதுவும் முயற்சியும் பண்ண மாட்டேற, நீ எனக்கு பாரமாக தான் இருந்துகிட்ருக்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க, நான் கொஞ்சம் கை காசு போட்டு சேர்த்து வச்சுருக்கேன், அதில் 30,000 40,000 போல் என் கையில் வச்சுருக்கேன், அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ டவுனுக்கு போயிடு, அங்கே போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி நீ பொழைச்சாலும் சரி, இல்லை நீ என்ன பண்ணி பொழைச்சாலும் சரி, இல்லை அட்லீஸ்ட் யாருக்காவது பிரயோஜனமாக நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடித்தாலும் சரி, அந்த மாதிரி இருந்தால் தான் நீ மனுஷனாக பிறந்தன்றதுக்கு அடையாளமாவது இருக்கும். இங்கே இருந்து எனக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி போகிற இடத்துல அந்த மாதிரி இருக்காத, அதுவும் முடியலன்னு வச்சுக்கேன், திரும்ப மட்டும் வந்துடாத, ஏதாவது பண்ணி அங்கேயே உன் வாய்ஸை முடிச்சுக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிடுவாங்க. இந்த மாதிரி பாட்டியும் துரத்தி அனுப்புனதுனால தான் அவர் இப்போ டவுனுக்கு வந்திருப்பாரா. வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது, இன்னும் உருப்படியாக அவருக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல. கிடைச்ச வேலையெல்லாம் செய்கிறது, அதில் சாப்பிட்றது, அப்படியே காலத்தை ஓட்டுறது, இப்படி தான் இருப்பார். இன்னும் சொல்லணும்னா அவர் தங்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு கூட சரியான வாடகை அவரால் கொடுக்கவே முடியலையா. இதில் ரொம்ப விரக்தியானவர் தான் இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிகிட்டு இருப்பார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இப்போ வெளியே வருவார், டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மூக்கு அவருக்கு அரிக்கிற மாதிரி இருக்குமா. உடனே மூக்கில் இருந்து இப்படி எடுத்து பார்ப்பாரு பாருங்க, வெள்ள முடியாக வரும். என்னடா இது மூக்கில் வெள்ள முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். உடனே அந்த கவலையிலே நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் தான் இப்போ ஹீரோயின் வருவாங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலாம் காயின் போட்டால் வரும்ல, அந்த மாதிரி காயின் போட்டு வாட்டர் பாட்டில் எடுப்பாங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதை ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துருவாரு, இந்த பொண்ணு தான், இவ தான் எனக்கானவளாக இருப்பா அப்படின்ற மாதிரி அவளாக நினைக்க ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாமல் இவளை எப்படி லவ் பண்ணுறது, இவ எனக்கானவளா இல்லையான்றதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நான் மூக்கில் எனக்கு வெள்ளை முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, திரும்பவும் நான் எடுத்து பார்க்குறேன், திரும்ப வெள்ளை முடி வந்துடுதுன்னா நான் வந்துட்டு லவ் பண்ண தகுதியானவன், கருப்பு முடி வந்ததுன்னா நான் இதை கேன்சல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அவருக்கு தான் வெள்ளை முடி வந்துருச்சுல, அப்போ வெள்ளை முடி தானே வரப்போகுது. தன்னை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி நினச்சவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இப்போ வெள்ளை முடி வந்துடுதா, உடனே வந்துட்டு எடுத்து பார்த்தோன்னே நான் லவ் பண்ண தகுதியானவன் சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் கிட்டே போகிறாரு. இதெல்லாம் இவர் பண்ணிகிட்டு இருக்கும் பேசிகிட்டும் இருக்கிறது வந்து வெளிப்படையாக வெளியே சத்தம் கேட்குற மாதிரியே பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு இவரோட நடவடிக்கையே வித்தியாசமாக இருக்கும். ஹீரோயின் கிட்ட போய் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு.
அவ்வளோதான். அவங்களுக்கு யார் என்னன்னு தெரியாதுல்ல. ஓங்கி ஒரே குத்து. அப்படியே குத்திட்டு அவங்க பாட்டுக்கு வந்த சைக்கிள் எடுத்துட்டு வேக வேகமா போயிடுறாங்க. இவ தான், இவ வாழ்க்கைக்கு தான் நான் பிரயோஜனமா இருக்க போறேன். என்ன பார்த்துக்க போறவ இவ தான்னு சொல்லிட்டு அந்த குத்துலயே அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமா திட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, "இத்தன மாசம் ஆகுது நீ சரியா வாடகை கூட குடுக்கறதில்ல. உன்ன போனா போது என் பையன் மாரி நினைக்கிறதுனால தான் நான் எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கேன். அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துட்டு இப்படியே இருந்துருவியா? எங்கடா வாடகை?" அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்களா. உடனே இவர் டக்குனு என்ன சொல்வாருன்னா, "அதான் பையன் மாரின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வாடகை கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லவும், "சரி ஓகே. நீ சொன்னதுக்காக இத நான் இப்ப எக்ஸ்கியூஸ் பண்றேன். ஆனா இப்ப நான் சிரிக்கிற மாரி ஏதாவது ஒரு ஜோக் சொல்லிடு. நீ வாடகை எனக்கு குடுக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சும்மா இல்லாம இவர் என்ன பண்ணுவாரு, "எனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 2,00,000 சம்பளம்." அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, பக்கத்துல அந்த தட்ட எடுத்து தலையிலேயே அடிப்பாங்க. சிரிக்கிற மாரி காமெடி சொல்லணும்னா, "கோவம் வர மாரியா காமெடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவர் வெளிய நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு வருவாங்க. என்ன இது எப்ப பார்த்தாலும் வேகமா பரபரப்பாவே இருக்காளே! அப்படி என்னதான் போவா? எங்க தான் போவான்னு தெரியலையேன்னு ஹீரோ புலம்பிட்டே இருப்பாரா. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் ஷாப்ல தான் வேலை பார்ப்பாங்க. இதுக்கு மேல நம்ம வேற இடத்துல வேலையே பார்க்கக்கூடாது. இதே கடைக்கு நம்மளும் வேலைக்கு சேர்த்துணும்னு ஹீரோ நெனைப்பாரு. அங்க போயிட்டு வேலை கேட்கும்போது, "24 மணி நேரமும் இங்க வேலை நடந்துட்டு இருக்கும்பா. உனக்கு டே ஷிஃப்ட் வேணுமா? நைட் ஷிஃப்ட் வேணுமான்னு?" சொல்லிட்டு இப்ப கேட்பாங்க. கேட்கும்போது ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துருவாங்க. அப்ப நம்பளுக்கு அவ வேலை பார்க்குற அதே நேரத்துல தான் நம்மளுக்கு வேலை இருந்தா சரியா இருக்குன்ற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பாரா. அப்ப திரும்பவும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த வெள்ள முடி, மூக்குல வெள்ள முடின்னும்போது, "என் மூக்குல ரத்தம் வரணுமா?" அப்படின்ற மாரி அவங்க கேட்டு கோவமா அங்கேருந்து போயிடுவாங்க. இப்ப அந்த வேலை குடுக்க இருந்தார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ என்னப்பா நெனச்சிட்டு இருக்க? இங்க வேலை செய்ற பொம்பளைங்கள்லயே அவ தான்ப்பா சரியான ரவுடி பொம்பள. அவள்ட்டலாம் வச்சுக்காதப்பா. அப்படியெல்லாம் உன்னால தாங்கவே முடியாது." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேலை முடிச்சுட்டு வேக வேகமா இப்ப அந்த சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புவாங்க. இவ எதுக்கு இப்படி ஓடுறான்னு ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரா. அதே நேரத்துல வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த வீட்ட சுத்தி இருக்கவங்க வந்து, "இன்னைக்கும் உங்க வீட்ட பத்தி நெறைய கம்ப்ளைண்ட்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் ஹீரோயின் எதுவுமே பேசாம வேக வேகமா வீட்டுக்குள்ள வருவாங்க. ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் மதரா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கும். அது குட்டி பாப்பா தான். அந்த பாப்பாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காது கேட்காது. கண் பார்வையும் சரியா தெரியாது. நடக்க முடியாது. சில விஷயங்கள் இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும். இன்னும் சொல்லணும்னா என்ன சொல்றாங்க, யார் சொல்றாங்க எதுவுமே புரிஞ்சுக்கிற சக்தி வந்து அந்த பாப்பாக்கு கிடையாது. ஸோ ஹீரோயினோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த பாப்பாவ வளர்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஏதாவது சொல்லி புரிய வைக்கலானோ, இல்ல அவளுக்கு என்ன தோணுதுன்றத புரிஞ்சுக்கிறதும் ஹீரோயினால முடியாம இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு குழந்தை இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது அதுவே ஒரு போராட்டமா தானே இருக்கும். நல்லபடியா பொண்ண வளர்க்கணும். அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாம அதில ஒரு இதாவே இருப்பாங்க. பக்கத்துலலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அடிக்கடி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அது ரொம்ப தொந்தரவா இருக்கு. நான் ஸ்டாப்பா அழுதுட்டே இருக்கா அப்படின்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கத்துறா, அழறா அப்படின்ற மாரி. உள்ள வந்தோனே அவங்க பாட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட்டா தான் சொல்லுவாங்க. சாப்பாடு குடுத்தா சாப்பிட மாட்றா. அந்த மேட்லயே வந்து பாத்ரூம் போயிடுறா. இந்த மாரிலாம் பண்றான்னு அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட்டா தான் இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு என்னன்னா, காது கேட்கிற மாரி இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம். கண் பார்வை இருந்தா ஜாடையிலயாவது சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா இவளுக்கு எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே திணறிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தொடும்போது கூட அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அம்மா தான் அப்படின்ற மாரி தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மாவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் அம்மாண்டவன அப்படியே மேல சாஞ்சுக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, வந்திருப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அத குடுத்த உடனே இஷ்டத்துக்கும் கண்ணா பின்னான்னு அத சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இப்படிதான் சாப்பிடணும்னு கூட அந்த பிள்ளைக்கு தெரியல. அது எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கு. இந்த ஸ்நாக்ஸ பார்த்தோனே அதுக்கு அந்த பன்னு மாரி இருக்க ஸ்நாக்ஸ பார்த்தோனே அதுக்கு ரொம்பவே பிடிச்சு, ஒரு மாரி இஷ்டத்துக்கும் சாப்பிடுது. அதெல்லாம் ஹீரோயின் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க பாட்டி வந்து இந்த பாப்பாவோட பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, "இந்த பிள்ளைங்களுக்கு மாதிரி ஒரு ஸ்கூலே இருக்கு. அங்க சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவளோட உணர்வுகள் வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்மளுக்கும் சில விஷயங்கள் வந்து ஈஸியா புரியும். இதே மாரி நெறைய பேர் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகி வந்திருக்காங்க. சின்ன வயசுல இப்படி இருந்தவங்கலாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா சாதிச்சிருக்காங்க." அப்படின்ற மாரி சில பேரோட பேரெல்லாம் சொல்லும்போது, "என் புள்ளைய யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு ஸ்கூல்லலாம் விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல." ஏன்னா, அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல யாரும் கிண்டல் பண்றது, கொல்றதுல யாராலயும் தாங்கிக்க முடியாதுல்ல. அதுக்கு பயந்துட்டு ஹீரோயின் வந்து ஸ்கூல்ன்னு பேச்சு எடுத்தாலே வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க பாப்பா அப்படி சத்தம் போடுறதுனால வந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்துட்டு இவங்க ஹீரோயின் வீட்டோட ஓனர் இருக்கார்ல, அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு. அதனால அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க வீட்ட காலி பண்ணிடுங்கன்னு" சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப அவங்க பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாம இருக்குமா, அதனால வந்துட்டு பாப்பாவ தூக்கிக்கிட்டு சைக்கிள்ல கேரியர்ல முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோயின் இப்ப கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஹீரோ ஸ்டார்ட்டிங்ல புலம்பியிருப்பார்ல, "என் லைஃப்ல எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. எதுவுமே எனக்கு நல்லதாவே நடந்ததில்ல. எல்லாமே அன்லக்கியா தான் நடக்குது." அப்படின்ற மாரி. அதே மாரி தான் ஹீரோயினும் இப்ப தன்ன நெனச்சு ஃபீல் பண்ணிட்டே யோசிப்பாங்க. லைஃப்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து அவங்க அப்பா, அம்மாக்கு ஒரே பொண்ணா இருந்திருப்பாங்க. ரொம்ப செல்லமாவே அவங்க அப்பா, அம்மா வந்து அவங்கள வளர்த்துருப்பாங்க. ரொம்ப சமத்து குட்டியா தான் இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. அப்படிதான் ஹீரோயின் லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் அவங்களுக்கு எல்லாமாவே இருப்பாங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா இறந்த சோகத்திலே அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. இதனால ஹீரோயின் வந்து அப்படியே தனிமையா ஒதுக்கப்பட்ட மாரி ஆயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப குட்டி வயசா இப்ப இந்த பாப்பா எப்படி இருக்காளோ அந்த ஏஜ்ல தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க
அவங்க சொந்தக்காரவங்கள்ட்ட தான் டேக் கேர் பண்ணுற மாதிரி ஹீரோயின் வந்து போவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு பெருசாகவே மதிக்க மாட்டாங்க. ஒரு பிரியமும் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்காது. அவங்க பசங்களுக்கு தானே எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இதனால் ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஹீரோயினுக்கு பர்த்டே வரும்போது அதை பேருக்கு கொண்டாடணுன்ற பேரில் வந்து கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க. ஆனால் ஹீரோயினை கட் பண்ண விட மாட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பீஸு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க பசங்களை இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு தோணும், இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இப்படி. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஹீரோயின் ரொம்ப நல்ல பிள்ளையா, ரொம்ப சமத்து குட்டியா, எல்லா பேச்சும் கேட்குற மாதிரி அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் இந்த சொந்தக்காரவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஏன் நல்ல பேர் எடுக்கணும், நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் அடம் பண்ணி அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவே கோவம் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேக்கை விட்டு எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அங்கே அந்த பசங்க மேலாம் எல்லாத்தையும் தூக்கி அடித்து அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த கேக் எடுத்து சாப்பிடுவாங்க. எது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம போராடி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி அப்போவே அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். அப்படியே இருக்கிற டைமில் தான் வளர்ந்துட்டே போவாங்க. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள எல்லார்கிட்டையும் வம்பு வளர்ப்பாங்க. அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே வந்துட்டு போலீஸ்காரங்க நிற்கிறாங்கன்னா வெடியை பற்றி விட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பயங்கரமான சேட்டெல்லாம் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இந்த டைமில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு டைம் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கே தோணும், இதுக்கப்புறம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப்பை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்படியே நம்ம ரகடாகவே இருந்துகிட்டே இருந்தோம், நம்மளுக்குன்னு ஒரு ஜோடி கூட கிடைக்காது. அதனால் பேசாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணும். அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட படிக்கிற ஒரு பையனை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஒன் சைடாகவே ரொம்ப நாளாக அவங்கள லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் அவங்கள பிடிச்சி போய் 2 பேருமே கல்யாணமும் பண்ணிப்பாங்க. வெளியே லவ் பண்ணவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமாக தான் அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த பிள்ளைக்கு வந்துட்டு சரியாக அந்த பிள்ளைக்கு அப்போ வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல, குழந்தை தானே. அதனால் வந்துட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு கூட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த குழந்தையால் வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது, கண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கொஞ்சம் மல்டிபிள் சேலஞ்சான ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குழந்தையோட நம்ம இருந்தோம்னா வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு தோணி என்ன பண்ணுவார்னா, 2 நாள் மட்டும் எங்கேயாவது ஓடணுன்ற மாதிரி பிளான் பண்ணி 3ஆவது நாள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுவார். இந்த மாதிரி ஒரு அப்பான்னு அதை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அந்த ஆள் பண்ணுவோம். ஹீரோயினுக்கு திரும்பவும் வந்துட்டு இந்த உலகம் நம்மளை எப்படி வந்து ஒரு அன்லக்கி பர்சனாக வெறுத்துச்சோ அதே மாதிரி நம்ம பொண்ணையும் அந்த மாதிரி நினைக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு இப்போ ஹவுஸ் ஓனரை பார்க்க தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி இருக்கவங்களே இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் காலி பண்ணிடுங்கன்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கா என்ன பேசுன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்களும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்களா, இவங்க அவங்களுக்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டும் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோனால மல்லுக்கட்ட முடியல. பேசிகிட்டே இருக்கும்போது பாப்பாவை கீழே இறக்கி விட்டுறாங்க. அவளுக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி கையில் ஏதோ இருக்கான்னு தடவி நடக்கிற மாதிரி பழக்கம் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் வந்து அந்த சண்டை நடந்துட்டு இருக்கிறதுல வந்து பாப்பாவை கவனிக்க முடியல. திரும்பி பார்க்கும்போது அது முனை வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வர மாதிரி ஆயிடுது. ஹீரோன் அப்போ தான் பார்த்துட்டு அப்படியே பதறிடுறாங்க. இந்த டைம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துட்டு அந்த பாப்பாவை அழகாக காப்பாற்றிடுறாரு. ஆனால் ஹீரோயினோட பொண்ணுன்றது அவருக்கு அப்போ தெரியாது. யாரோட பொண்ணோ குழந்தை இந்த மாதிரி ஆபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு காப்பாற்றிடுறாரு. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை தொடுறாங்க அப்படின்னா வந்து அந்த சென்ஸ் இருக்கும், அதுக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் மட்டும் இருக்கா. உன்னை ஹீரோ நிறைய முடி வச்சிருக்காரு, அவரோட முடியை மூந்து பார்க்கும்போது செம்மையாக நாற்று அடிக்கிற மாதிரி இருக்குது. உன்னை சீங்கிற மாதிரி அந்த பிள்ளை மூஞ்சிலே அடிச்சிருச்சு. ஹீரோ தள்ளி விட்டுருது. வேகமாக ஓடி அந்த ஹீரோயின் வந்து பாப்பாவை தூக்கிக்கிறாங்க. உன்னை ஹீரோ ரொம்பவே பயந்துடுறாரு. நான் சத்தியமாக ஒன்றுமே பண்ணலைங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் தேங்க்ஸ் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே குஷியாக போயிருக்கும். அதோட ஹீரோயின் வந்து உங்களால் தான் இப்போ இது நடந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லவும் அவரும் சந்தோஷப்படுவார். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, உன்னை கொண்டு யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது, எனக்கே நீ ரொம்ப பாரமாக இருக்க, இந்த உலகத்தில் நீ யாருக்குமே பிரயோஜனமே படமாட்டியான்லாம் கேட்டிருப்பாங்களா. அதனால் வந்துட்டு ஹீரோயின் முதல் தடவையாக நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே குஷியாக போயிருக்கும். அதோட யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ ஹீரோ வந்து இந்த குழந்தை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் குழந்தைக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது, வாய் பேச வராதான், அதுக்கு என்ன எப்போன்னு கேட்கும்போது, இல்லைங்க இது உங்கள் குழந்தையான்னு கேட்க வந்தோன்னா, ஆமாம் என்னோட குழந்தை தான், நான் சிங்கிள் மதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, இப்போ இந்த ஓனர்கிட்ட நீங்கள் பேசினதை நான் கேட்டேன், உங்களுக்கு வந்து வீடை காலி பண்ண சொல்லிட்டு இருந்தாங்களே, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து வீடு வச்சுருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன்ற மாதிரி கூப்பிடுவோம். ஹீரோயினும் வருவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வீடு தேவையில்ல. வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஹவுஸ் ஓனராக இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு வருவார். அவங்களுக்கு 4-5 வீடு வந்து வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அப்படி தான் ஹீரோவையும் விட்டுருக்காங்களா, இப்போ இன்னொரு வீடு வந்து ஃப்ரீயாக இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு தான் ஹீரோ கூப்பிட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்து அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புது இடத்துக்கு வந்ததுனால அந்த பாப்பா வந்து இஷ்டத்துக்கும் ஒரு மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதும் ஒரு மாதிரி பதட்டமாக பயந்துக்கிட்டு அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பா. இதை பார்க்கும்போது ஹீரோனால கட்டுப்படுத்தவே முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு அந்த பிள்ளையை வந்து கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே அவன் நினைப்பாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு யார் எந்த ஹவுஸ் ஓனரும் வீடு கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, உனக்கு வந்து வீடு நான் தரேம்மா நீங்கள் இதற்கலாம் போது இந்த ஹீரோனுக்கு கோவம் வரும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு வீடு கொடுக்குறதா இருந்தால் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். உன் மேலாம் இறக்கணும்லாம் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை, எந்த மாதிரி என் வீட்டில் குடியிருக்கானே
இருக்கானே, இவன் வந்துட்டு எவ்வளோ வருஷம் இங்கே தான் குடியிருந்துட்டு இருக்கான். ஆனால் வந்து ஒரு உதவி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு உதவிலாம் அவன் கேட்டதே கிடையாது. முறையாக உன்னை கூட்டு வந்து ஒரு மாதிரி உதவின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உனக்காக செய்யல, நான் அவனுக்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வேற இவரை வந்து பையன் மாதிரி வேறு நினைப்பாங்களா. ஸோ இவருக்காக வந்துட்டு நீங்கள் தங்கிக்கலான்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சொல்கிறாங்கன்னா, இப்போ என்கிட்ட இருந்த வீடு எல்லாமே வந்துட்டு இப்போ புக் ஆகிடுச்சு, எல்லாருமே ஆல்ரெடி குடி இருக்காங்க, இப்போ ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது அப்படின்னோடனே அவங்க சந்தோஷப்படும் போது பார்த்தீங்கன்னா, அதில் அந்த வீட்டை தான் இவன் தங்கிக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். வாடகை கூட கொடுக்குறதில்ல. பேசாமல் மொட்டை மாடியில் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமுக்கு இவனை நான் துரத்தி விட்டுறேன், நீயும் உன் பொண்ணு வந்து இந்த வீட்டில் இருந்துக்குங்கன்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு மாதிரி பார்ப்பாரு. ஆனால் போடான்ற மாதிரி அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. வாடகை கொடுக்காதவனுக்கு வீடு ரொம்ப முக்கியமான்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஹீரோக்கும் இவங்களுக்கு வீடு கிடச்சா போதுன்னு வேறு நினைக்கிறாரா, அதனால் அவருக்கும் அது பிரச்சனையாக இருக்காது. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நீங்கள் தங்கிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சோனர் லேடி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பொண்ணை வந்துட்டு ஸ்கூல்லாம் இருக்கமா சேர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தயங்கிட்டே நிற்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தார், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்லவும் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நீ சொல்கிற அந்த பர்சன் வந்துட்டு 1.5 வயசு வரைக்கும் அவருக்கு கண் பார்வை இருந்தது, எல்லாமே காது கேட்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருக்கு அதுக்கப்புறம் அது சரியாகி வந்தார். ஆனால் என் குழந்தைக்கு இது என்ன அந்த வானமா பூமியா என்ன கலரு என்ன இது எதுவுமே தெரியாது, அவளுக்கு வந்துட்டு நான் சொன்னாலும் புரியாது, இன்னும் சொல்லணும்னா நான் தான் அவளோட அம்மான்றதே தெரியாது, நான் அவளை தொடும்போது அந்த ஸ்பரிசத்தை வச்சு தான் அம்மா அப்படின்றத உணர்றா, மற்றபடி அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். ஆனதை புரிஞ்சுட்டு ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, பொதுவாகவே வந்துட்டு யாருக்காவது ஏதோ பிரச்சனைனா, ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் சரியாயிடுச்சு அப்படிலாம் சொல்லும் போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது ஒரு கவலை ஏற்படுத்தும்ல, அதை ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் கம்பேர் பண்ணி பேசினது தப்பு தான் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் அவர் பேசுறதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போகிறதுக்காக இப்போ கிளம்ப பார்ப்பாங்களா, அந்த டைம் ஹீரோ பின்னாடியே வருவார். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இங்கே பாரு, ஏதோ வீடு பார்த்து கொடுத்துட்டேன்றதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத, இந்த பொண்ணு அழகாக இருக்கா, அதுவும் சிங்கிள் மதராக இருக்கா, இவகிட்ட கடலை போடலாம், இவ கூட சேர்ந்து வரலான்ற பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு புருஷன் ஒருத்தன் பேருக்கு இருக்கான், அவன் வந்துட்டு சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு ஓடிட்டான தவிர்த்து இன்னும் எங்கள் 2 பேருக்கு விவாகரத்துலாம் ஆகவே இல்லை, என்னைக்குனாலும் அவன் திரும்ப வந்துடுவான், அதனால வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, இதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க, ஏன்னா உங்களுக்குன்னு இல்லை எந்த பொண்ணுக்குமே என்னை பார்த்தா பிடிக்காது, அது அப்படி ஒரு பொண்ணாக நீங்களும் நினச்சி உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் உண்மையிலேயே உனக்கு பிடிக்காதுதான்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருவாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி அழகான அன்பான பொண்டாட்டி இருந்தால் யாரும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க புருஷன் அவங்க கூட வருவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார். இப்படிலாம் வேணும்னே ஹீரோக்காக பேசினாலும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அவர் பண்ண ஹெல்ப்பெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே திரும்பி பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. ஹீரோக்கு திரும்பவும் சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கமா, அவள் தேங்க்ஸ்லாம் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் அவர் சந்தோஷப்பட்டுட்டே இருக்காரு. அதோட அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ மறுநாள் அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது என்னை கூப்பிடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி ஹீரோனும் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க, ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த வீட்டு ஓனரம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் வீடு வாடகை விட்டுருக்காங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்து நம்ம இதுக்கு வராங்க, அதனால அவங்கள கொண்டு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தால் அதை பெருசு பண்ணாதீங்க, அதனால் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவாங்க. முன்னாடியே சொன்னால் நல்லது தானே, அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் எங்கெங்கே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இது புது இடமா இருக்கும். திரும்பவும் அந்த பாப்பா வந்து ஓட ஆரம்பிச்சிடறா. அந்த கண்ணாடி டோரை திறந்துட்டு வெளியே வரும்போது பேக் சைடு இருக்கும்ல, வீட்டு பேக் சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு கொல்லைப்புறத்தில் வந்து ஒரு கார்டன் மாதிரி இருக்குது சின்னதாக, அந்த கார்டனுக்குள்ளே போயிடுற அந்த மண் அந்த நடக்கிறது அந்த தொடு உணர்ச்சி இருக்குல்ல, அதில் தான் அந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியுது. அந்த மண்ணெல்லாம் தொட்டு பார்க்கும்போது அதுக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. மண்ணோட ஸ்மெல் நல்லா இருக்கும்ல, ஈரம் பட்டா அந்த அதாவது தண்ணி தெளித்து வச்சுருந்தாங்கன்னா அந்த ஈரம் வட்ட ஸ்மெல்லு நல்லா இருக்கும்ல, அதை போது பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செடிலாம் இருக்கா, அதெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கும்போது சிரிக்கிறா, சந்தோஷப்படுறா. அப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இந்த இடம் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது. உடனே வந்துட்டு ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறார். அவள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா, ஸ்மெல்ல வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா வந்து கதற, நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறா. அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அவளை காப்பாற்றும் போது முடிய மூந்து பார்த்துட்டு நாற்று அடிக்குதுன்னு புள்ள தள்ளி விட்டுருக்கும்ல, அதனால இன்றைக்கி இவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக ஓடுவார். ஓடி போய் அந்த தலை முடியை மட்டும் ஷாம்பு போட்டு அலசிட்டு வேக வேகமாக வருவார். அந்த பாப்பா கிட்ட வந்தோன்னே அது மூந்து பார்க்கும்போது இப்போ அந்த ஸ்மெல்லாம் இருக்காதா, உடனே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அவள் என்னை பார்த்து சிரிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப குஷியாக போயிடும். அப்படி நான் வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வார்னா, நீங்கள் டே டைமில் வந்து வேலைக்கு போங்க, ஏன்னா வந்துட்டு இப்போ உங்கள் பாப்பாவை பார்த்துக்கிட்டு அந்த பாட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, அதனால் இப்போ பிள்ளையை பார்க்குறது எப்படின்னு யோசனையாக இருக்கும்ல, அதனால் டே டைமில் நீங்கள் வேலைக்கு போங்க. நான் வந்துட்டு அந்த நீங்கள் வேலை பார்க்குற அதே இடத்துல தானே ஹீரோ வேலை பார்க்குறாரு, அங்கே தான் 24 மணி நேரம் வேலை இருக்குல்ல, இன்னையிலேருந்து நான் வந்து நைட் ஷிஃப்ட்டை மாற்றிக்கிறேன், நீங்கள் டே டைமில் வேலைக்கு போகும்போது நான் வந்து பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் நைட் டைமில் பாப்பாவை பார்த்துக்கோங்க, நான் நைட் ஷிஃப்ட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்காக நீங்கள் ஒன்று இறக்கலாம் பட வேண்டியதில்லைன்னு திரும்பவும் சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, இதே இறக்கம்னு நினைக்கிறீங்க, என்ன மேலே நீங்கள் முதல் இறக்கப்படுங்க, ஏன்னா என் பாட்டியை சொல்லியே அனுப்புனாங்க, இந்த உலகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது நீ பிரயோஜனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ இனிமேல் உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நான் உதவியாக இருப்பேன்னு எனக்கு மனசில் தோணுது, அதனால தாங்க இதை செய்கிறேன், இதை மட்டும் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, என் உயிரை காப்பாற்றி
மாற்றிக்கிறதுக்காக இதை செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. முதல் அந்த வீட்டு ஓனர் இருக்காங்களா அவங்களுக்கே சிரிப்பாக வருது. இவன்லாம் இந்த மாதிரி அறிவாக பேசி நான் பார்த்ததே இல்லைம்மா, ஏதோ உன்னை பார்த்தோன்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறான், உனக்கும் இப்போ ஒரு ஆள் தேவைப்படுதில்ல, ஒத்துக்கையம்மா அப்படின்னு அவங்க சொல்லவும் ஹீரோ இன்னும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்களா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தில் அங்கே ஒரு பைப் இருக்குது, அதை ஆன் பண்ணி விட்டுறாரு. அது அவ்வளோதான். அது தண்ணி தெறிக்கவும் அது மேலேருந்து மலை மாதிரி கொட்டுற மாதிரி அந்த பிள்ளைக்கு அது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அந்த பிள்ளையும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கு. அப்போ இவனை பார்த்துக்கிறதுக்கு இந்த பாப்பாவை பார்த்து சரியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியாக இப்போ பகலில் அந்த பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஹீரோன் வந்து சம்மதிச்சிருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறேன்னா, பகலில் பாப்பாவை பார்த்துக்கிற நேரமாக அவள் இப்போ தூங்கிட்டு இருப்பா. அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு இப்போ வெளிநாட்டில் ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி இருந்து சாதிச்சிருக்காருல, அவருடைய பயோகிராஃபி படிக்கணும்னு சொல்லிட்டு படிப்பார். படிக்கும்போது இவருக்கு கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் கொட்டும். இந்த அளவுக்கு இவர் கஷ்டப்பட்டு சாதிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவருக்கு ஏதாவது நான் செஞ்சாகணும், இவருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு மியூசிக்கல் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நடத்தணுன்றது ஆசையாக இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போது இவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாதிச்சார்ல, இவரோட பேரே வச்சிடணுன்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து எந்த உலகத்தில் இருக்கா, அவள் என்ன மாதிரிலாம் அவள் ஃபீல் பண்ணுறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. அந்த டைம் ஹீரோ இது வந்து புது இடமா இருக்கா. அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டுகிட்டே தான் இருக்கும். இவரும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பார். அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த ஏரியா வந்துட்டு பார்த்தீங்க, அதாவது இந்த வீடு வந்து பக்கத்தில் ஒட்டினாப்பில் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே வந்துட்டு ஈவினிங் டைமில் அந்த கார்டனில் ஒன்றா சேர்ந்து பேசுவாங்க. அப்போ பேசும்போது அந்த பக்கத்தில் குடியிருக்காங்களா, அதில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அந்த லேடிக்கு வந்து எப்படின்னா அமைதியான சூழ்நிலை இருந்தால் தான் நல்ல பெயிண்டிங் வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த பாப்பா கத்துறது அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். உடனே அவங்க வந்து ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்னா, விடிய விடிய ஸ்கூல் பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு அவனுங்க கத்துறது வீட்டுக்கு வந்து இங்கேயும் இந்த மாதிரி கதை என்ன பண்ணுறது, அவள் வந்து ஸ்பெஷல் சைல்டு, இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெயிண்ட் பண்ணுறாங்களே அந்த லேடிக்கு வந்து இவர் சொல்லுவார். என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாப்பாவோட உலகத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து காதில் வந்து எதுவும், அதாவது காது மூடின மாதிரி கட்டிட்டு அவர் நடந்து பார்க்குறாரு. அவருக்கு சுத்தமாக முடியல. அப்போ தான் அவரால் அதை உணர முடியுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது தப்பி தவறி வந்து விழுறாரு. அங்கே பேசிகிட்டு இருக்கவங்களாம் இவன் என்ன கோமாளி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ பெருசாக கண்டுக்க மாட்டார். அப்புறம் ஹீரோயினை பார்க்க போகும்போது மறுநாள் காலையில் இப்போ ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. நான் உங்கள் பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காக சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு டூப்ளிகேட் கீ வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அவள் இருக்கும்போது கொஞ்சம் பதட்டப்படுவா, அதனால் அப்பப்போ அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வா, அப்படி போகும்போது வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு சாவிலாம் கொடுக்குறாங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தானே சாவிலாம் கொடுத்து வைப்பாங்க. அவர் ஃப்ரீயாக இருக்க நேரம் வரலாம், இவங்க ஃப்ரீயாக இருக்க நேரம் வரலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இவன் எனக்கு சாவி கொடுக்குறான்னா நான் அவரோட பாய் ஃப்ரெண்ட், அந்த அளவுக்கு அவர் ரொம்ப குஷியாக நினச்சிட்டு இருப்பார். அதோட ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பாப்பா வந்துட்டு பாத்ரூம் போயிட்டா அப்படின்னா வந்து அவர் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ரூமில் 2 ரேக் இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ணி இதில் தான் அவர் துணிமணிலாம் இருக்குது, மேலே உள்ள அலமாரி கிட்டலாம் வராது, அதில் ஏன் ட்ரெஸ் தான் இருக்குது. ஆர்வக்கோளாராக இருந்துட்டு நான் வெளியே போயிருக்க நேரத்தில் என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த ப்ரொபோசல் பண்ணுற மாதிரிலாம் கனவு காண்றது, என் ட்ரெஸ்ஸில் நானே இருக்க மாதிரிலாம் நினைக்கிறதுலாம் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான் ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து வேலைக்கு போகிறாங்களா, அந்த பாப்பா கிட்ட போகிறாங்க. அவங்க அம்மாவோட கணத்தை தொட்டு பார்க்குறாங்க. அவள் அமைதியாக இருப்பால, தொட்டு பார்த்துட்டு அவங்களோட ஷோல்டரை தொட்டு பார்த்துட்டு அவங்களோட கையை தொட்டு பார்த்துட்டு அடுத்ததாக வைக்கிறது ஹீரோட கை மேலே அந்த பாப்பாவோட கையை வைக்கிறாங்க. ஏன்னா புதுசாக ஒரு ஆள் வந்து தொடும்போது அந்த பாப்பா கதறுவாள்ல, அதுக்காக அப்படி பண்ணும்போது இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, இது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கையான ஆள், நான் வந்து அம்மா மாதிரி ஒருத்தரை தான் வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்காக விட்டுட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக அம்மாவோட கண்ணம் அந்த கையெல்லாம் தொட்டுட்டு அடுத்தது ஹீரோவோட கையை இப்படி தொடும்போது நம்பிக்கையான ஆளுன்றதுக்காக பாப்பாக்கு இதெல்லாம் காட்டுறீங்களான்ற மாதிரி இவர் கேட்பாரா. உடனே வந்து அதெல்லாம் அவளுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் அவளுக்கு புரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல, என்னோட மன திருப்திக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. திரும்ப அந்த பாப்பா என்ன பண்ணும், ஹீரோட முடியை பிடிச்சி இழுக்குமா, அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் கதற ஆரம்பிச்சிடும். இங்கே பாரு பாப்பா, நேற்று என்ன ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தனோ அதே ஷாம்பு தான் இன்றைக்கும் போட்டிருக்கேன், அன்றைக்கி மட்டும் நல்லா இருக்குன்னா இன்றைக்கி மட்டும் என்ன நாற்று அடிக்குதுன்னு இப்படி அலறா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அவங்க திங்ஸ் எல்லாம் ஒதுங்க வச்சிருப்பாங்களா, அதில் வந்துட்டு அவங்களோட அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, இப்போ தான் ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது, அவரோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதாவது அவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த மாதிரி அந்த ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிள் மேலே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு வருவாங்கன்னா, இந்த மாதிரி எப்படி பார்த்துக்கணும், அவள் எதுக்கு அழுவா என்ன ஏதுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே உனக்கு நம்பருக்கு வந்து நான் சென்ட் பண்ணி விட்டுருக்கேன், அதில் பார்த்துக்கோ, அப்படி மேற்கொண்டு இது டவுட்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புவாங்களா. வெளியே வரும்போதும் வந்துட்டு கால் பண்ணுறானான்னு பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே அவள் அலறி ஏதாவது கால் வருதான்னு பார்த்துட்டே வருவாங்க. ஹவுஸ் ஓனர் வெளியே நின்றுட்டு இருக்கோம், கொஞ்சம் நீங்களும் பிள்ளையை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லுவாங்க. அதோட ஹீரோயின் வந்து மனசு எல்லாமே அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார். வீடை இப்போ தான் பார்ப்பார். பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா, அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவன் தான் அந்த புருஷன்காரனா, இவனை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் அந்த பக்கம் திருப்பி வச்சிருவாரு. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நேரம் பாப்பாவை பார்த்துட்டு இருக்காரு. ஒரே இடத்துல இருந்து அவளுக்கு வந்து இதாக இருக்கும்ல, சரி வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஹீரோக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும், டெய்லி வந்துட்டு கோவிலுக்கு போயிடணும், அதனால் இன்றைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது பாப்பா என்ன பண்ணுறா, தடவி அவள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ பார்க்குறாரு, அவள் பாட்டுக்கு பாய் தூரம் போயிட்டா. அப்புறம் அது பிள்ளை தொட்டுட்டு இருக்கிறது வந்து ஒரு சைக்கிளை தொட்டுட்டு நிற்பாளா, அதை பார்த்த உடனே உள்ளங்கையில் வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுவார். இது எழுதுனா அவளுக்கு புரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை அப்படியே கூட்டிகிட்டு நடப்பார். அந்த பிள்ளை எதெல்லாம் வந்து தொடுதோ அதெல்லாம் பேரெல்லாம் வந்துட்டு கையில் எழுதுவார். ஆனால் அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் எதுவுமே புரியாது. இவன் என்ன கையில் உள்ளங்கையில் இது மாதிரி எழுதும்போது
பார்க்கும்போது கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த பிள்ளை நினச்சிட்டு இருக்கும். அது கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒவ்வொரு பொருளாக ஹீரோ வந்து எழுதுறதுனால அந்த பிள்ளைக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுது. உடனே கையை உருவிக்கிட்டு அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. அங்கே தர்மாக்கோல் மாதிரிலாம் பெட்டிலாம் இருக்கும். அந்த பெட்டியெல்லாம் அந்த பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டப்பு டப்புன்னு அதை தட்டி தட்டி விளையாடிட்டே இருக்கா. அந்த பொண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி கையை அப்படி அந்த பிள்ளைக்கு பார்வை தெரியனால ஒரு மாதிரி கையை முன்னாடி ஏதாவது இருக்கான்னு இப்படி தடவிட்டே வருவாங்கல்ல, அதை பார்க்கணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்களாம் வந்துட்டு இவ பாரு ஜாம்பி மாதிரி நடந்துட்டு இருக்கா, ஜாம்பி பொண்ணு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே நின்றுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா, இந்த பாப்பாக்கு தான் தடவி தடவி ஏதாவது ஒரு பார்த்தா பிடிச்சிப்பால, முடியெல்லாம் வசதியாக இருக்கும்ல பிடிச்சி இழுக்க, அந்த முடியை பிடிச்சிக்கிறா. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறா, விடவே மாட்டேங்கிறா. அதோட ஸ்மெல்லும் வந்து அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. அது ஏதோ ஃப்ளவர் வச்சனால அந்த பிள்ளை பாட்டுக்கும் பிடிச்சி இழுத்த பிள்ளை பாட்டுக்கும் கத்தி கதறிட்டு இருக்கா. உடனே கொஞ்ச நேரம் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அந்த பிள்ளையோட சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ பார்க்குறதுக்கு பார்த்துட்டு ஒரு கோவம் வந்துடுது. உடனே பாப்பாவை வாரி அனுப்பிச்சிக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு திடீர்னு தள்ளி விட்டதுனால உடனே அழ ஆரம்பிச்சிடறா. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இல்லை மனுஷன் ஜென்மங்களா, ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கண்டபடி எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பார். அவர் ரொம்ப கத்தி கத்தி அளவும் அவரை ரொம்ப ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டே இருப்பார். அப்போ தான் போலீஸ்காரங்களாம் வந்துருவாங்க. ஹீரோவை வந்து அந்த பாப்பாவை கதற கதற அவன் வந்து தூக்கிட்டு போயிருக்கான், தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் வந்துட்டு பிடிக்க பார்ப்பாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹீரோவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அந்த பாப்பாவையும் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணு தெரியாது. உடனே ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்களா, அவங்களுக்கு தான் கால் பண்ணுவார். அவங்க உடனே அங்கே வந்துருவாங்க. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த அளவுக்கு முடிய வளர்த்துட்டு பார்க்கவே விகாரமாக இருக்காத, உன்னை பார்த்தாலே வந்து புள்ள பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால தான் சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சமாதானம் அவங்க சொல்லிட்டு ஒரு வழியாக வெளியவும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அப்போ அந்த பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு சாப்பிட தெரியாதுல, இஷ்டத்துக்கும் சாப்பிடும். உடனே அந்த ஹவுஸ் ஓனர் லேடியும் வந்து கவலைப்படுவாங்க, இவளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன யோசிப்பாருன்னா வந்துட்டு, அவர் ஒரு இது படிச்சிருப்பார்ல, ஒரு ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்பில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும், அவரோட இதை பற்றி சில விஷயங்கள் அவர் படிச்சிருப்பார். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஒரு இலையை பிடிச்சிட்டு அந்த கார்டனில் உள்ள இலையை பிடிச்சி விளையாடிட்டு இருக்குமா. அப்போ வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீச்சருங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பூனில் எடுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏன் அந்த பாப்பாவுக்கு வந்து ஸ்பூனில் எப்படி சாப்பிட்றதுன்னு ஏன் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணும். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பெல்லாம் ஊற்றி வச்சிடறாரு. போய் கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்பூனால் பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிறதுக்குள்ளே அந்த பாப்பா என்ன பண்ணுறா, தடவி தடவி கரெக்டாக அந்த இதுக்கே வந்துடுறா. அதோட சூப் எடுத்து மேலே அப்படியே அந்த பக்கமாக தூக்கி ஊற்றிட்டு இல்லாத அட்டோலியும் அந்த பாப்பா பண்ண ஆரம்பிச்சிருது. வந்து பார்த்த ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ மாறி இருக்கு. இவர் நல்ல வேலை கொஞ்சோண்டு சூப்பு மட்டும் இதில் பவுலில் ஊற்றுறது போக மிச்சம் இருந்திருக்கும். அதை இப்போ கொண்டு வந்துடுறாரு. எப்படியாவது அந்த பிள்ளைக்கு வந்துட்டு இந்த ஸ்பூனில் எடுத்து அந்த அதாவது சூப்பை கொடுத்து பழகிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணுவார். ஆனால் சுத்தமாக அவரால் முடியவே முடியாது. அந்த பாப்பா ஒரு வாய் கூட சும்மாவே பிள்ளைங்க வந்து சாப்பிட அந்த பாடுபடுத்துவாங்க, விடவே மாட்டேங்க. ஒரு வாய் கூட உள்ளே போக மாட்டேங்குது. இதுக்கு இடையில ஹீரோக்கு எட்டி உதவுழுது, மூஞ்சிலையும் குத்து உழுது, முட்டியை பிடிச்சி இழுக்கிறா, பலதும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவா எப்படியாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்கள்ட்ட ஹீரோ கிட்டேருந்தே தப்பிச்சு வந்து டேபிள் மேலே ஏறி நின்று குதிக்க ஆரம்பிச்சார் அந்த பாப்பா. அவளை கூப்பிட்டு சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா திரும்ப டேபிள் கடியில் ஓடிடுறா. அவரால் சுத்தமாக முடியல. ஹீரோ ரொம்ப டயர்டாகி போயிடுறாரு. அப்படியே படுத்துறாரு. மணியை பார்த்தா மணி 5 மணி. அஜிச்சோ ஹீரோயின் வேறு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லா திங்ஸையும் எடுத்து மூட்டை கட்டி எல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு பாப்பா பக்கத்தில் போய் இப்போ அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போ தான் கரெக்டாக ஹீரோன்னு வராங்க. இவங்க 2 பேர் பண்ண கலாட்டாவில் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு என்ன இங்கே ரொம்ப சத்தமாக இருக்கே இன்றைக்கி அப்படின்னு தான் அவங்க பக்கத்துலலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்தவங்க 2 பேரும் ரொம்ப சமத்தாக இருக்கீங்களே, இன்றைக்கி எப்படி போச்சுன்னு கேட்கும்போது ரொம்பவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். காலேஜிட்டு இப்போ வெளியே வந்துடுறாரு. இப்போ நைட் டியூட்டி இவர் போகிறாரா. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரொம்பவே புலம்புறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த பிள்ளையை எப்படியாவது நான் சமாளிக்கணும்டா, மொத்த எனர்ஜி எனக்கு போயிடுது, எனக்குள்ளதெல்லாம் ஒரே இது தான், அவளுக்கு எப்படியாவது அவளை இப்போ வந்து அந்த ஸ்பூனால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி பழகிடணும், நான் வந்து விட மாட்டேன், கிவ் அப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அதை நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா. உடனே வந்துட்டு அவரும் அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேயே தூங்கி எஞ்சிட்டு இப்போ டயர்டாக வந்துட்டே இருப்பார். வரும்போதே கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணுவார், எப்படியாவது பாப்பாக்கு நான் வந்து சாப்பாடுலாம் ஊட்டி பழகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் ஷிஃப்ட்டுக்கு வருவார். வரும்போது அவங்க அம்மா சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது இல்லை இருங்க உங்கள் கையை காலெல்லாம் தொட்டு இப்போ நான் தான் உனக்கு நம்பிக்கையான நாளுன்னு எப்பவும் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கள், அப்போ தான் அவன் எனக்கு அமைதியாக இருப்பான்ற மாதிரிலாம் இவர் சொல்லவும் ஹீரோனும் அதே மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, எப்படியாவது இந்த பிள்ளையை வந்துட்டு சாப்பிட வச்சணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறாரு. ஆனால் நேற்றை விட இன்றைக்கி டபுள் மடங்காக இருக்குது. ஹீரோவால் சமாளிக்கவே முடியல. சூப்பு கொட்டுறா, ஸ்பூன் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவால் ஒரு வாய் கூட அவளுக்கு ஊட்டவே முடியல. ரொம்ப போராடிட்டு இருக்காரு. இந்த சத்தம் மட்டும் அதிகமாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. அந்த பெயிண்ட் பண்ணுற அந்த லேடி இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷன் எல்லாத்தையும் தூக்கி இப்போ அவங்க ஒரு மாதிரியான மென்டலாக ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட மாதிரி தூக்கி வீசிட்டு, ஏன்னா அவங்களாம் மைண்ட் அமைதியாக இருந்தால் தான் படம் வரைய வருமா, அதனால் அவங்க ஒரு பக்கம் கோவமாக இருப்பாங்க. நிற்கும் போது ஹீரோக்கா மனசே கேட்க மாட்டேங்குது, இவளுக்கு வந்து சாப்பாடே ஊட்ட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோ டெய்லி வந்து ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணும்போது எப்படியாவது இன்றைக்கி சரி பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ப்ரேயரில் கேட்டுகிட்டே இருப்பார். நான் என்ன எனக்கு பொண்ணும் பொருளும் வீடும் வேறு இப்படியா கேட்குறேன், அந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சாப்பாடு ஊட்டணும்னு தானே கேட்குறேன், உனக்கு மனசாட்சியே இல்லையான்ற மாதிரிலாம் போய் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. அதோட இப்போ வராரு, திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பல நாட்கள் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை ஒரு வாய் கூட சாப்பிடவே மாட்டேங்குது. இவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி டயர்டாக போயிடுவார். ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே இருக்காரு. எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிட்டே இருக்கும். இது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் பார்க்க தான் செய்கிறாங்கன்னா கார்டன்லேருந்து எல்லாமே பார்க்குற மாதிரி தானே இருக்கும். வீடு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் கோவப்பட்டாலும் இப்போல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னது இது, அவன் இந்த பாடுபடுறான், அவள் கொஞ்சம் கூட கட்டுக்கு வரவே மாட்டேங்கிறா, ஒரு வாய் சாப்பிட மாட்டேறா,
பார்க்குறா. அவளை சாப்பிட வைக்க எவ்வளோ இவன் போராடுறான். இதே இடத்துல நான் இருந்தேன்னா நிச்சயமாக இந்த அளவுக்கு பொறுமை எனக்கு இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல விதமான போராட்டங்கள் நடத்திட்டே இருக்காரு. ஒரு ஸ்பூனாவது அவளுக்கு வாயில் வச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. போராடிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைய வாங்குற மாதிரியே தெரில. ஒரு கட்டத்தில் ஸ்பூன் அவர் விட்டுறாரா. உடனே அந்த பாப்பா ஸ்பூனை கெட்டியமாக பிடிச்சிக்குது. பிடிச்சோன்னு ஹீரோக்கு சந்தோஷமாக தாங்கல. அதுக்கப்புறம் அந்த பவுல்லேருந்து அந்த சூப்பை அள்ளினவொன்னு பார்த்தீங்கன்னா நேராக அதை வாய்க்கிட்டு கொண்டு வராரு. அந்த பாப்பா குடிச்சிருது. அவ்வளோதான். சுற்றி நின்று பார்த்தவங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக போயிடுது. இவ்வளோ நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கா தாங்க முடியல. நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். அவர் ஒரு பக்கத்துக்கு நல்லா கத்திட்டு இருப்பாரு. இருக்கும்போது அப்போ அந்த பாப்பாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை முகல ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணியாக இருக்குது. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா டெய்லி அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு வருத்தத்துலையும் இப்படி செஞ்சு தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் அவள் பண்ணியிருக்கா. அதனால தான் அவள் கண்ணில் தண்ணி வருது. அப்படி இருக்கக்கூடாது. அவள் வந்துட்டு ஆசையாக அந்த ஸ்பூன் எடுத்து ஆசையாக சாப்பிட்ணும். அவள் சிரிக்கணும். அப்போ ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு வரும்போது தான் நான் ஜெயிச்சதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. இப்போ நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட இதையே சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா எனக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைக்கு நான் வந்துட்டு என்ன சொல்லிக் கொடுக்குறேன்றது தெரியல. ஏதாவது உருப்படியாக ஒரு விஷயத்தையாவது நான் சொல்லிக் கொடுத்ததா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து அதை சாப்பிட்ற விஷயத்தை நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது அதை நான் சொல்லிக் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டையும் எல்லாம் புலம்புவார். அதுக்கப்புறம் திரும்ப ப்ரே பண்ணுறதுக்காக வருவார். அதே மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணிப்பார். திரும்பவும் இன்றைக்கும் அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக வருவார். இன்றைக்கி ஹீரோயினுக்கு வந்து லீவாக இருக்கும். ஹீரோயினும் வீட்டில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி லீவாக அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் குடியிருந்தாலும் உங்களுக்குலாம் என்ன தான் தொந்தரவாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு கட்டத்தில் வந்து இப்போ அதை சகிச்சுப்பாங்க. அதனால் இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோரும் கொஞ்சம் மைண்ட் அளவில் தேடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே எல்லாருக்கும் வீக்கெண்டில் நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஹீரோயின் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டனில் தான் எல்லா சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்மளாம் சாப்பிட்லான்னு அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி பாப்பாவை கூட்டு வந்து உட்கார வைப்பாங்களா. சாப்பாடு ஊட்டலான்னு போகும்போது அவள் இந்த மாதிரி ஒரு மாதிரி கையை இப்படி அசைக்கிற மாதிரி செய்வா. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இப்போ அந்த பாப்பா என்ன கேட்குறான்னா ஸ்பூன் கேட்குறா. அது வந்து ஹீரோக்கு புரிஞ்சிருது. உடனே ஸ்பூன் எடுத்து கையில் கொடுப்பாரா. அதை உடனே அந்த பவுலில் முக்கிட்டு அதை அழகாக இப்படி எடுத்து அதை சிப் பண்ணுறா. பார்த்தீங்களா. அது பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துடுது. உடனே பயங்கரமாக அவள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரா. ஹீரோக்கு அவ்வளோதான். இதை தானே அதை எதிர்பார்த்தாரு. அவள் சாப்பிட்ட உடனே அவள் வந்து சிரிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நடந்துருச்சு, இன்னைக்கு தான் நான் உண்மையிலே ஜெயிச்சேன்ற மாதிரி ஹீரோக்கு சந்தோஷமாக தாங்காது. போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அதாவது வீட்டு ஓனராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கண் கலங்கிடுறாங்க. எதுவுமே தெரியாது அந்த பாப்பாவுக்கு வந்து இப்போ இந்த விஷயத்தை வந்து அவள் கற்றுக்கிட்டான் போது அது பெரிய ஒரு இதாக தானே இருக்கும். எல்லாரும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டே வந்து ஹீரோ வந்து வேலைக்கு சேரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அதை பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் ஏதாவது உங்கள் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், எதையாவது அவளை சாதிக்க அப்படிலாம் சொல்லுவார். ஒரு அம்மாவாக இருந்து என்னாலேயே முடியல, நீ சாதிக்க போறியா, நீ ஒரு இடியட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் நம்மளால் முடியாத ஒரு விஷயம் வந்து அவனால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க பேசுகிறது நினச்சும் ஃபீல் பண்ணுவாங்க. பிள்ளைக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுல ஸ்பூன் வச்சு சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டாவ அதுவே ஒரு பெரிய சாதனை தானே. அதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ அங்கே நிற்கவே மாட்டாரு. நேராக கிளம்பி கோவிலுக்கு தான் வராரு. கடவுளுக்கு வர வழி பூராவுமே நன்றி சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு சொல்லிகிட்டே வராரு. அதோட வந்து அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி வந்துட்டு சொல்லுவார் இந்த மாதிரி. அதாவது அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீரோ சொல்லி முடிச்சிருவாரா. அதுக்கப்புறம் அவர் என் மனசில் என்ன நினைப்பாருன்னா நான் வந்து யூஸ்லெஸ் கிடையாது, நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசால் அவர் ஃபீல் பண்ணுவார். இப்போ நேராக திரும்ப வீட்டுக்கு தான் வருவார். ஹீரோன் அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. எதுக்கு இப்போ முறைக்கிறான்னு இப்போ தெரியலன்னு அந்த முறைச்ச முகத்தோடைய தேங்க்ஸ் அப்படின்றத ஹீரோயின் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி வந்து முறைச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாலே நினைப்பாரா. அப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே போகிறான்னு நினைக்கும் போது ஹீரோன் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்க குப்பை தொட்டி அப்படியே எட்டி உதைப்பாங்க. இவ எதுக்கு இப்போ இவ்வளோ கோவமாக இருக்கான்னு ஹீரோக்கு சுத்தமாக புரியாது. அப்போ சுற்றி நின்று பார்க்குறவங்களாம் புரிஞ்சுப்பாங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் அவள் ஒரு அம்மாவாலேயே இதெல்லாம் செய்ய முடியல, உன்னால் இதெல்லாம் செஞ்சிருச்ச, நீ செஞ்சுட்டல, அது அவளுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும், அந்த குற்ற உணர்ச்சி அவளுக்கு இருக்கும்ல, அதை தான் அவள் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக தான் அந்த பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், அதை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடப்பாவி அப்போ அந்த பொண்ணுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த அவளை பொறுத்த வரைக்கும் உனக்கு முட்டாள்னு தானே அவன் நினைக்கிறா. ஒரு முட்டாளால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஒரு அம்மாவாக இருந்தனால செய்ய முடியலேன்னு கூட அவர் நினச்சி கோவப்பட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு எதெல்லாம் சொன்னால் பிடிக்காதோ அந்த மாதிரியே சுற்றி இருக்கவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்களா. அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க நீ அந்த பாப்பாக்காக தான் இதெல்லாம் பிடிச்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ என்னன்னா அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும், ஹீரோன்னு தனிப்பட்ட முறையில் பிடிக்கும், அந்த பாப்பாவே 2 தனிப்பட்ட முறையில் பிடிக்கும், இது வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர்னு வர மாதிரி 2த்தையுமே தானே எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அது அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஹவுஸ் ஓனர் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்களா. அப்போ வந்துட்டு இப்போ ஹவுஸ் ஓனர் என்ன கேட்பாங்கன்னா அவள் வந்து ஒரு சிங்கிள் மதர், அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது பிஹேவ் பண்ணுறது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் என்ன சொல்வார்னா அவங்க ஒன்றும் அவங்க நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கலையே, அவங்க இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீ தான் என் மனசில் உள்ளதை கரெக்டாக சொல்லிட்டேன்னு ஹீரோ அவர் காலிலே போய் விழுவார். அப்புறம் தான் பார்ப்பாங்க இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே ஹீரோ நின்று கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே ஹவுஸ் ஓனர் அடிக்க ஒரு மாதிரி ஆகிடும். சரி சங்கத்தை கலங்கி எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க. சும்மா இருக்க மாட்டாரு. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அடிக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா நான் வந்துட்டு ஹீரோயின் கூட டெய்லி சந்தோஷமாக வாழ்கிற மாதிரிலாம் எனக்கு பலதும் கனவுலாம் வருது, அதெல்லாம் வந்துட்டு அதாவது லவ் பண்ணுற மாதிரி கெஸ் பண்ணுற மாதிரி அது இதுன்னு பல கனவு
கனவுகள் வருது, இதெல்லாம் கனவுலயே நடந்துட்டு இருக்கு. நேர்ல நடக்கும்னு நான் சொல்லல. நடந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரா. அது மட்டும் இல்லாம அவங்க லவ்வர ஏத்துக்காட்டி பரவால்ல. அவங்க வீட்ல உள்ள நாயா இருந்தா கூட எனக்கு போதுன்ற மாரி சொல்லும்போது, கரெக்ட்டா ஹீரோயின் வந்து அங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்களா. ஹீரோயின பார்த்த உடனே அவருக்கு மூஞ்சே ஒரு மாரி ஆயிடும். உங்க வீட்டு நாயா என்ன ஏத்துப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வருவாங்களா. ஒரு வேள சம்மதிக்க போறா போல இருக்குன்னு நெனைக்கும்போது, அதே மாரி மொத நாள் மூக்குல குத்துனாங்களா, அதே குத்து தான் இப்பவும் குத்துவாங்க. இதே மாரி நீ பேசிக்கிட்டு திரிஞ்சன்னா மூக்க பஞ்சர் ஆக்கிருவேன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோனே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, அந்த ஸ்பூன பாப்பா கேட்டால்ல, அந்த ஸ்பூன திரும்ப குடுத்து அவளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லிக் குடுப்போம்ன்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைக்கிறாங்க. ஆனா ஹீரோ குடுத்தா வாங்குன அந்த ஸ்பூன் வந்து ஹீரோயின் குடுத்தாலே அந்த பாப்பா வாங்க மாட்டுது. தூக்கி தூக்கி போடுது. ஹீரோன்னு திரும்ப திரும்ப கொண்டு வந்து குடுத்துட்டே இருக்காங்க. அந்த பாப்பா திரும்ப ஃபர்ஸ்ட்டே செஞ்ச மாரி எல்லாம் செய்யும்போது, நம்மளுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கே! அவன் எவ்ளோ கஷ்டப்பட்டு, எவ்ளோ பொறுமையா இருந்து இந்த விஷயத்த சாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப திரும்ப குடுக்க முயற்சி பண்ணும்போது, அந்த பாப்பா அங்கருந்து போயிட்டு ஒரு கப்போர்ட தட்டிக்கிட்டே அழுக ஆரம்பிச்சுரும். அப்பதான் கப்போர்டுக்கு மேல இருந்து ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோ இங்க இருக்கக்கூடாதுன்னு தூக்கி மேல எடுத்து வச்சிருப்பாரா, அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வந்து கீழ விழுந்துரும். ஹீரோயின் வெளிய வந்திருக்கும்போது ஹீரோயின்ட்ட கேட்டிருப்பார்ல, "என்ன உங்க வீட்டு நாயா ஏத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "எனக்கு நாயே பிடிக்காதுன்னு" சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு தான் மூக்குல ஒரு குத்து விட்டுருப்பாங்க. இப்ப ஹீரோ வெளிய உட்காந்து வந்து புலம்புவாரு. "நான் அவளுக்கு பிடிக்காது, நாய் பிடிக்காதுன்னு தெரியாம போச்சே. அப்படி தெரிஞ்சிருந்தா நாய்ன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் உங்க வீட்டு பூனையாவாவது என்ன வச்சுக்கிறீங்களான்ற மாரி நான் கேட்டிருப்பேனே" அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே புலம்பிட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோ வந்து இப்ப வேலைக்கு வந்திருக்காரு. பாப்பாவ பாத்துக்கிறதுக்காக வராரு. அப்ப ஹீரோயின்ட்ட வந்து கேட்பாரு, "உங்களுக்கு பூனை பிடிக்குமான்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "எனக்கு எந்த பெட் அனிமலையும் பிடிக்காது" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் வேலைக்கு கிளம்புறேன்னு" சொல்லவும், "இந்தோ இப்ப எப்பவும் போல சொல்லுவீங்களா, அந்த மாரி சொல்லிட்டு போங்க நம்பிக்கையான ஆளுன்னவுடனே" அவங்களும் அத சொல்லிட்டு கிளம்புவாங்களா. ஹீரோயின் வந்து அப்ப அவங்க கிளம்பி முடிச்சுறாங்க. கிளம்பி வெளிய வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் அந்த ரோட கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாரு. பார்த்தோனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனவ இப்ப திரும்ப பார்த்தோனே கூட ஹீரோயினுக்கு ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு கோவம் கூட இல்ல. அவர் திரும்ப வந்துட்டாருன்னு சந்தோஷமா இருக்கும். அவர்ட்ட பேசலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆள் அப்படியே நடந்து போய் எங்கேயோ மறைஞ்சே போயிருப்பாரு. எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதே சமயத்துல என்ன நெனைப்பாங்கன்னா, முன்னாடி நம்ம இருந்த வீட்டுக்கு போவான். அங்க போய் விசாரிச்சுட்டு, கண்டிப்பா இந்த அட்ரஸ்ல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு என்ன பார்க்க தான் வருவான்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமாவே இப்ப வேலைக்கும் போயிடுவாங்க. ஹீரோ வந்து வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்து முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, இப்ப பாப்பாவ கூட்டிட்டு வெளிய போணும்னு நெனைக்கிறாரு. அப்ப அந்த ரயில்வே ட்ராக் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அந்த அதிர்வு மாரி சத்தம் கேட்கும்ல வைப்ரேஷன். அதுல வந்துட்டு அந்த பாப்பா வந்து என்ஜாய் பண்றான்றத கவனிச்சிடுறாரு. அப்போ "உனக்கு இந்த மாரி வைப்ரேஷன் ஆகுறதெல்லாம் உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கிட்டார் ப்ளே பண்ணுவாரு. உடனே புள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. கிட்டாரோட கம்பியில அந்த புள்ளைய கைய வச்சு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள என்ஜாய் பண்ணுது, சிரிக்குது. உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கல. "இரு நான் வாசிக்கிறேன், நீ சந்தோஷப்படுன்னு" சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிச்சுறாரு. அதான் அவருக்கு வாசிக்கவே தெரியாது. அதெல்லாம் இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த டிராயிங் பண்றவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது. "உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? அந்த புள்ளைய விட நீ பண்ற அட்டூழியங்கள் தான் என்னால சுத்தமா தாங்க முடியல" அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு வைப்ரேட் ஆனா அவ சந்தோஷப்படுறா. அவள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன்னு" "நீ வாசிக்கல, கதறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு" அப்படின்ற மாரிலாம் அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. இப்ப ஹீரோ ஒரு மாரி பேசிட்டு இருக்காங்களா, இதோட முடிஞ்சிருது. இப்ப ஹீரோயின் வேலைய விட்டு வீட்டுக்கு வந்துர்றாங்க. வந்தோனே ஹவுஸ் ஓனர் கிட்டலாம் போய் கேட்குறாங்க. என்ன தேடி யாராவது வந்தாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இங்க தேடி போனார்ல, ஒரு வேளை வந்திருப்பாரோ, என்னை பத்தி விசாரிச்சிருப்பாரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆவலா தேடி போறாங்க. "யாரும் அப்பலாம் வரலையேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பக்கத்து வீட்ல இருக்கவங்க வந்து சொல்றாங்க, "உங்கள பத்தி ஒருத்தவங்க விசாரிச்சாங்க. நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு" சொல்லவும், ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த மொட்டை இருக்காருல்ல ஹஸ்பண்ட், அவர் தான் நின்னுட்டு இருக்காரு. பார்த்தோனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அவர் பார்த்தீங்கன்னா இப்ப வீட்டுக்குள்ள வராரு. வரும்போது அந்த பாப்பா என்ன பண்ணுது, அப்படியே புது ஆள பார்த்தோனே ஒதுங்காம அவர்கிட்ட அப்படியே கை தருது. அவர்கிட்ட அவர் கைய பிடிக்க வருது. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஏதோ தொடக்கூடாதது தன்னை தொட வர மாதிரி ஒரு மாரி ஒதுங்கி போறாரா. இத பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோனுக்கு மனசு இன்னும் இவன் திருந்தல போல இருக்கு அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. யாருன்னு சொல்லாமயே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா ஃபேமிலி போட்டோல அவர் பார்த்திருப்பாரா, இவன் எதுக்கு திரும்ப வந்தான் அப்படின்ற மாரி இப்ப அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சரி என்னதான் நடக்குதுன்னு அவரும் பார்ப்பாரு. அந்த நேரம் ஹீரோயின் வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்ப நானும் புள்ளையும் வேணுன்ற நோக்கத்துக்காக இவன் வரல அப்படின்றத அவனோட நடவடிக்கையிலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, இன்னும் நம்ம சட்டப்படி பிரியலல்ல, சட்டப்படி பிரியணும். அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, என்கிட்ட ஏது பணம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, அதான் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்ட்லாம் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு ஆஃபர் அமௌண்ட்லாம் குடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் மூலியமா அது மேல குடுப்பாங்க. அந்த அமௌண்ட்ட வாங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி எல்லாமே கேட்பாரா. அந்த மாதிரி இத கேட்கும்போதெல்லாம் ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் லேடி என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. வீட்டுக்குள்ள போய் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப அவர் வந்து அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. எதா இருந்தாலும் எனக்கு இங்கேயே பதில் சொல்லுன்னு சொல்லவும் ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. போனவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடு, எனக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் வாங்கி தரேன்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லவும், ஹீரோயின் உள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருப்பாங்கல்ல, அத டக்குன்னு அவர் பார்க்காததுக்கு முன்னாடியே மறைச்சு வச்சுர்றாங்க. ஏன்னா அவங்க இன்னும் ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. இவர் இந்த மாதிரி வந்திருக்கும்போது இவர் அத பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சு வச்சுக்கிறாங்களா. அப்ப அவங்க அதான் கேட்பாங்க, "இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க, இப்ப கூட எங்க மேல உனக்கு பிரியம் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இதே மாதிரி என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணணும்னு நான் விருப்பப்படல. இத நல்லபடியா முடிச்சுட்டு நான் என்னோட வாழ்க்கைய அமைச்சுக்க போறேன்" அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் எனக்கு வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பளம் பணத்துல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து குடுக்குறாங்க. "இதுக்கப்புறம் என்கிட்ட பணம்லாம் இல்ல. பணத்த கேட்டு இனிமே என்கிட்ட வராத. அதாவது எங்க வீட்டுக்கு இனிமே வராத" அப்படின்னு சொல்லவும், அவரும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அந்த பணத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "நான் லவ் பண்ற காலத்துல வந்துட்டு உன்கிட்ட வந்து ஒரு இன்னோசென்ட் இருக்கும், ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அதெல்லாம் இப்ப சுத்தமா உன்கிட்ட இல்லன்னு" சொல்லும்போது
சொல்லும்போது, எல்லா நேரமும் ஒரே மாரி இருக்க முடியாதுல்ல. வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் இப்ப வளர்ந்துட்டேன். அப்ப எனக்கு பக்குவம் இல்ல. இப்ப எனக்கு பக்குவம் வந்துருச்சாம். இந்த இது வந்து பக்குவமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, அங்கருந்து வேக வேகமா அங்கருந்து பணத்த வாங்கிட்டு கிளம்புவாரு. பேசிட்டு பணத்த வாங்கி வச்சுட்டு வெளிய கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பா திரும்பவும் அவர்கிட்ட வரும்போது தொடாமயே அவர் பாட்டுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறாரா. உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. "நீ எல்லாம் மனசாட்சி உள்ளவனா கிடையவே கிடையாது. நீலாம் ஒரு அப்பனாடா? அவ உன் பெத்த புள்ள தானே. அந்த புள்ளைய இப்ப நீ வேணான்னு சொல்ற. அது பெரிய விஷயம் இல்ல. அவ ஆசையா கிட்ட வரும்போது அணைச்சு, சரி ஒரு குட் பையாவது சொல்லிட்டு போய் தொலைறவன் தொலைய வேண்டியதானே." அப்படின்ற மாரிலாம் அவர் திட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோவம் வந்துருது. "நீ என்ன அவளோட பாய் ஃப்ரெண்டா? புதுசா முளைச்சிட்டியா? அவளுக்காக சப்போர்ட் பண்றியான்ற மாரி தானே அப்படி தானே கேட்பாங்க." அப்படி கேட்கவும், "ஆமாடா இப்ப என்னடா அப்படி?" இப்படின்ற மாரி அவரும் கோவமா பேசுறாரு. "இந்த பாரு இந்த மாரி பேசினா வேற மாரி ஆயிடும்னு" அவர் சொல்றாரு. "என்னடா பண்ணுவ? சண்டை வச்சுக்கலாமா 2 பேருக்குன்னு?" இப்ப ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்ப சண்டைக்கு வரியா நீ?" அப்படின்ற மாரி அவரு கேட்கவும், "கண்டிப்பா வரேன்டான்ற" மாரி சொல்வாரு. "நான் மட்டும் ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கயேன், நீ வந்துட்டு உன் ஒய்ஃப் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். இந்த பாப்பா கிட்டயும் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டு தான் இங்கேருந்து போற." அப்படின்னு மாரி இவர் சொல்வாரு. "நான் ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கயேன், நீ உயிரோடயே இருக்கக்கூடாதுன்னு" சொல்லும்போது, "பரவால்லடா பந்தயம் வச்சுக்கலான்ற" மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அவரு கிளம்பி போனோனே ஹீரோயின் தான் கோவப்படுவாங்க. "நீ லூசா நீனு? அவனுக்கு கராத்தேலாம் தெரியும். அவன்கிட்ட போய் சபதம் போட்டுட்டு இருக்க. அவன்கிட்ட மோதுனனா உன்ன சட்னி ஆக்கிருவான்ற" மாரி சொல்லுவாங்க. சண்டைக்கெல்லாம் ஒரு 4 கிழமெல்லாம் பார்க்கறதே இல்ல. இப்பவே சண்டை வேற ஆரம்பிச்சிருது. 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதுல 2 அடி தான் அவரு குடுக்குறாரு. ஹீரோயின் பொத்துன்னு ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாரு. ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோ எந்திரிக்க மாரியே தெரியல. தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியாம தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பாப்பா என்ன பண்றா, மழை வர மாரி இருக்கு. அந்த மழை காத்து அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. வெளிய வேடிக்கை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கா. அப்படியே தடவி தடவி ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துடுறா. ஹீரோட தலைய தொட்டு பார்க்குறா. அந்த முடிய முடிஞ்ச உடனே அவளுக்கு தான் கையில முடி மாட்டுனா நல்லா விடமாட்டாள் ஈஸியா. அத முடிய போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறா. இவ்வளோ நேரம் மயக்கத்துல இருந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தவர் என்ன சொல்றாருன்னா, "என்ன நடந்துச்சு? நான் ஜெயிச்சுட்டேனா? நான் ஜெயிச்சேனா தோத்தேனான்ற" மாரி கேட்குறாரு. சுத்தி இருக்க எல்லாரும் அவர பயங்கரமா முறைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. "நீ பண்ண வேலைக்கு வாங்கின 2 அடியிலேயே இவ்ளோ நேரம் மயக்கத்துல இருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இந்த விஷயத்துல யார்ட்ட போய் சொல்வாரு, அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்ட்ட தான் போய் புலம்புறாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ பண்ணதுலயும் ஒரு நல்லது இருக்குடா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா இதுல நல்லது? நான் தோத்து போயிட்டேன்னு" சொல்லும்போது, அப்ப அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "ஆமாடா அவன் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாரிலாம் பிரச்சனை பண்றவனா இருக்கான். இப்படிலாம் இருக்கான். ஹீரோயினுக்கு மனசுல அவன் மேல அவ்ளோ வெறுப்பு இருக்கும். ஆனா அத வெளிய காட்ட முடியாம இருந்திருப்பா. ஆனா இன்னைக்கு அவளுக்காக நீ வந்து சண்டை போட்டுருக்க பாத்தியா? அப்ப வந்து எனக்காகவும் ஒருத்தன் இருக்கான். எனக்கு சப்போர்ட்டா ஒருத்தன் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா மனசளவுல அவ சந்தோஷப்பட்டிருப்பா. அப்படின்னோனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "ரொம்ப சந்தோஷப்படாத. அதுலயும் இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்படி கேட்க போனவன் அவன விட மொக்கையா இருக்கான். அவன்ட்ட அடி வாங்கிட்டுலாம் வரான். அடிச்சுட்டு வரலையே அப்படின்ற மாரி உன்ன கொண்டு யூஸ்லெஸ் தான் நீ அப்படின்னு நினைச்சு உன்ன வெறுத்து ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு அடுத்த செகண்டே சொல்லவும், "என்னடா இப்படி சொல்றேன்னோனே, ஆமாடா வேற என்ன செய்ய சொல்ற? இது 2மே உண்மைதான். அதனால நீ பார்த்து நடந்துக்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு புடிச்ச மாரி ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்ண பாரு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோக்கு வந்துட்டு இப்ப யோசனை வரும். என்னன்னா, அந்த ஸ்பூன புடிச்சு சாப்பிட கத்துக் குடுத்துருக்கோம். அடுத்ததா வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கவும், அவர் ஒருத்தர பார்த்து தானே அவருடைய இத பத்தி வாழ்க்கை வரலாற படிச்சு தானே ஒரு ஐடியாவா அவருக்கு கிடைக்குது. அடுத்ததா வந்து அவருக்கு அந்த டூர் போறதுனால சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாரு அப்படின்ற மாரி இருக்கவும், அப்ப நம்மளும் பாப்பாவ டூர் கூட்டிட்டு போணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, யார்கிட்டயும் சொல்லாம வீட்ல ஒரு லெட்டர் மட்டும் எழுதிட்டாரு. நானும் என் பாப்பாவும் டூருக்கு போறோம்ன்ற மாரி எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயினுக்கா கோவம் தாங்கல. இந்த பைத்தியக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான் போலயே, எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியலையேன்னு பதறிட்டு இருப்பாங்க. அப்ப ஹவுஸ் ஓனரும் சுத்தி இருக்கவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீ நினைக்கிற மாரிலாம் அவன் அந்த அளவுக்கெல்லாம் போமாட்டான்ம்மா. அவன் ஒரு லூசு பையன் தான் அவன். அவன்கிட்ட காசும் கிடையாது. இங்கேயே பக்கத்து தெருவுல தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க போயிருக்கான்னு தான் தெரியலன்ற மாரி பேசவும், அப்பதான் ஒருத்தர் ஒரு ஷூ பாலிஷ் போடுறவர் வருவாரு. வந்தவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து டெய்லி வந்து சாமி கும்பிடுவார்ல, அப்படி சாமி கும்பிடும்போது அந்த பக்கத்துல தான் அவர் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருப்பாராம் பக்கத்து இடத்துல. அந்த மாரி இருக்கும்போது ஹீரோ வந்து டெய்லி போறதுனால, வர்றதுனால அவருக்கு பழக்கம் தான். இன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாரு, பாப்பாவ கூட்டு நாங்க டூருக்கு போறோம். எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னைக்கும் இல்லாம அவன் என்கிட்ட வந்து ஹெல்ப்ன்னு கேட்கும்போது, என் கையில உள்ள 10,000 பணத்த அவன்ட்ட குடுத்தேம்மா அப்படின்னு சொல்லவும், "எது 10,000 குடுத்தியா? அவ்வளோதான். இப்ப அவ எங்க போனானே தெரியலையே" அப்படின்ற மாரி இப்ப எல்லாருக்கும் அதிர்ச்சியா போயிடும். ப்ரொஃபசர் வந்து ஹீரோயின் பதறத பத்தி என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க பதட்டப்படாதீங்க. அந்த ஒரு ஆளு அதாவது அவர் சாதிச்சிருக்கார்ல, அந்த ஆள பத்தி தான் அவர பத்தி படிச்சு தான் ஹீரோ ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்கான். இப்ப அவர டூருக்கு கூட்டு போன மாரி தான் உங்க பொண்ண அவன் வந்து டூருக்கு கூட்டு போயிருக்கான். இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாம இருந்தது. அவர் வந்து அவங்க டீச்சர் தான் டூருக்கு கூட்டு போனாங்க. அதே மாரி இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்துட்டு அதாவது ஹீரோ வந்துட்டு இந்த மாரி பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கான். அதனால கண்டிப்பா திரும்ப வந்துருவான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. இதெல்லாம் சொல்றதெல்லாம் அவங்களுக்கும் ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கறனால அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள வந்துட்டு இந்த பூவெல்லாம் டெலிவரி பண்ற இடத்துல அந்த கார் இருக்கும்ல, அந்த கார்ல தான் பாப்பாவ கூட்டு போவாரு. அவ இதுவரைக்கும் எந்த டிராவலும் பண்ணது இல்லையா, அதனால அந்த காத்து இருக்குல்ல, அந்த டிராவல் பண்ணும்போது வர காத்து வந்து அந்த பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அந்த பாப்பா வந்துட்டு இருக்கும். பாப்பாவ பக்கத்து ஊருக்கிட்ட கூட்டு வந்திருக்காரு. அதுவும் அவர் சொந்த ஊர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதான் ட்ரிப்பு. அங்க கூட்டு வரும்போதே பாப்பாவும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆசையா சாப்பிடுறா. அப்பதான் ஃபோன் எடுத்து பார்ப்பாரு. எல்லாருமே அவருக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அச்சச்சோ! யாரோட காலும் எடுக்காம இருந்துட்டோமே. பாப்பா நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிருவோம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு. இதே நேரத்துல வந்துட்டு அந்த ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பார்த்தாரு. இவங்க 2 பேரும் என்ன இங்க ஒண்ணா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு டவுட்டோடயே அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப இங்க வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹவுஸ் ஓனர் என்ன சொல்வாங்கன்னா, "எல்லா நாளும் நீ வந்து ரொம்பவே உன் முகமே டல்லா இருக்கு. நீ வாழ்க்கை நிம்மதியாவே
நல்லாவே இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் கடைக்கு போலாம், ஷாப்பிங் போலாம். உனக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் எடு. நான் உனக்கு வாங்கி தரேன்ற மாரிலாம் ஆசையா சொல்றாங்க. இத கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ப நடந்த விஷயங்களா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் பண்ணதே இல்லையா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதெல்லாம் இவங்க சொல்லும்போது, அவங்க ஹீரோயின் ஆசையா போறாங்க. நெறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவைக்கு என்னென்னவோ அதெல்லாம் வாங்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கலங்கும்போது, என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட அவங்க சொல்லும்போது, அவங்களும் ஆறுதலா அரவணைச்சுப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ அனுப்புன ஃபோட்டோ பார்க்குறாங்களா? அந்த குழந்தை வந்து அழகா சாப்பிட்டுட்டு இருக்கான்றோனே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பின்னாடியே வந்து அந்த ஊரோட பேர் போட்டிருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அவரோட சொந்த ஊருக்கு தான் பாப்பாவ கூட்டு போயிருக்காருன்னு. நானும் இப்ப அங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அந்த சொந்த ஊருக்கு தானே இருக்காரு. அவங்க பாட்டிய பார்த்துறாரு. பார்த்தோனே போய் மறைஞ்சுக்கிறாரு. இப்ப பாட்டி கண்ல மட்டும் நான் பட்டா என்ன தொலைச்சு எடுத்துரும் அப்படின்ற மாரி மறைஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் படிச்ச ஸ்கூலு அங்க இங்கன்னு பாப்பாவ கூட்டிட்டு சுத்துறாரு. இவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, எந்த பொருள பார்த்தாலும் அப்பத்துலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே வந்து இது சைக்கிளு, இது போர்டு, இது ஸ்கூலுன்னு ஒன்னொன்னா எழுதுவார்ல. அந்த மாரி அந்த பாப்பா கையில எழுதி எழுதி காட்டிக்கிட்டே வருவாரு. ஒன்னொன்னா பண்ணிட்டே இருக்காரு. அந்த பாப்பாக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கையில கிச்சலக்கா பண்ணிட்டு இருக்கான்ற மாரியே கைய உருவி உருவி அந்த பாப்பா வச்சுக்குது. அப்படி அந்த பாப்பா ஊஞ்சல்ல வச்சு ஆட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஹீரோ கூட படிச்ச பசங்கலாம் கிண்டல் பண்ண மாரி இப்பவும் ஹீரோ வந்து கிண்டல் பண்றாங்க. "நீ அப்போ உள்ள மாரி இப்பவும் முட்டாளா தான்டா இருக்க. என்ன ரொம்ப நாளா உன்ன ஆளையே காணோம். இப்ப என்ன பாப்பாவோட வந்திருக்க. இது என்ன உன்னோட பிள்ளையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் என்ன சொல்வார்னா, "இவ என்னோட பிள்ளை இல்ல. ஆனா என்னோட பிள்ளையா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், அவனுங்கலாம் கிண்டல் பண்ணிட்டே நிப்பாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் இங்கேயே வந்துருவாரு. அவர பார்த்தோன்னே ஆள் பல்கா இருக்காரா, கூட இருக்கவங்கலாம் பயந்துட்டு அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுடுறானுங்க கிண்டல் பண்ண பசங்கலாம். ஹீரோ வந்த உடனே கிட்ட நிக்கிறவரு எதுவுமே பேச மாட்டாரு. ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பாப்பாக்கு ஒண்ணும் தெரியல. அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா. உடனே ஹீரோ பதறிட்டு பாப்பாவ புடிக்கலான்னு சொல்லிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, புடிக்க விட மாட்டேங்கிறாரு. அவள கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவலாம் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ பொறக்காம இருந்திருந்தானா நானும் அவளும் சந்தோஷமா தான் இருந்திருப்போம். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் பிரிஞ்சோம். இப்ப நீ என்ன அவ்ளோ வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? நீ என்ன அவனுக்கு புதுசா லவ்வர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவ போட்டு அடிச்சுட்டே இருப்பாரு. எதுக்காக அடிக்கிறாருன்னா, நீ வந்துட்டு இப்ப நீங்க இந்த புள்ளைய வந்து காப்பாத்திட்ட அப்படின்னா வந்து காலம் பூரா அவளும் வந்துட்டு என் புள்ளைய நல்லா பார்த்துக்கிறன்ற மாரி உன் மேல லவ்ல விழுந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆயிடும். அத நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். இப்ப அந்த புள்ள தனியா போட்டும். அவளுக்கு ஏதாவது ஆகுறதா இருந்தா ஆகட்டும். இந்த வருத்தத்திலேயே இந்த வெறுப்புலயே உன்ன அவ சேர்த்துக்க மாட்டா. அப்ப உன் வாழ்க்கையும் வந்து இந்த மாரி தான் ஆயிடும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இப்படி பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோக்கா ஒரு அடி மட்டும் தான் வாங்கிட்டே இருக்காரு. அந்த பாப்பா பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. ஒரு பள்ளத்துக்கிட்ட உழுவுற போற மாரி இருக்கு. அத ஹீரோ பார்த்துறாரு. உடனே இந்த முட்டாள் ஹஸ்பண்ட புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் வேக வேகமா அந்த புள்ளைய போய் காப்பாத்தி அப்படியே அணைச்சுக்கிறாரு. அத பார்த்தோனே இப்ப அவனுக்கே ஒரு மாரி, என்னடா நீ இப்படி இருக்க? அந்த புள்ளைக்காக உன் உயிரையும் விடுறதுக்கு இப்படி துணிஞ்சு நிக்கிற. இவ்ளோ அடி வாங்குற. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோ அடிக்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, அங்க யாரோ வர மாரி இருக்கவும், அத விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு இப்ப சட்டையெல்லாம் கிழிஞ்சது ரொம்ப காயமா ஆயிடுது. இப்ப ரொம்ப மனசுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடம்புலயும் பயங்கர வலியா இருக்கு. இப்ப வேற வழியே இல்ல. நேரா அவரோட வீட்டுக்கே போறாரு. அங்க பார்த்தாங்கன்னா பாட்டி இருக்காங்க. "என்னடா பண்ணிட்டு வந்த? சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு" ஃபர்ஸ்ட்டு கோவப்படுறாங்க. அப்புறம் முகத்த பார்த்தோன்னா பாவமா இருக்கா. சரி உள்ள வான்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பாப்பாவ பார்க்குறாங்க. "இதுதான் நீ சொன்ன பாப்பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப 2 பேருக்கு சாப்பாடுலாம் குடுக்குறாங்க. அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்து 2 பேரும் நைட்டு தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிக்கும்போது பார்த்தோன்னா, ஹீரோயின் வந்து வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோனே இவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. உடனே வந்துட்டு அவங்க முறைச்சுட்டு நிப்பாங்களா, "இதுதான் நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்கன்ன உடனே, நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னோனே, "இல்ல ஒரு ட்ரிப்பு கூட்டு போலான்னு நினைச்சேன்ன உடனே, அத சொல்லிட்டு வரமாட்டியா? சொல்லாம கொள்ளாம வந்து நான் எவ்வளோ பதறிட்டேன் தெரியுமான்ன உடனே, அவருக்கு உடனே வந்து மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு அவ்வளோ மன்னிப்பு கேட்பாரு. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க, பேசுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்ப வந்துட்டு அவங்க அம்மாவும் ஹீரோவோட பாட்டி இருக்காருல்ல, அவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாப்பா கண்ணு முன்னாடியே விளையாடிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் எனக்கு விசித்திரமா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு, என் வீட்டுக்காராவே இருந்தாலும் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க வாழ்க்கை சந்தோஷமா தான் இருந்தது. பாப்பா பொறந்தோனே அவளுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியிற வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான். இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, அவன் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு வந்து அந்த நம்பிக்கை கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, எனக்கே நெறைய நேரம் தோணியிருக்கு. இவள எப்படி வளர்க்க போறோம்னு தெரியலையேன்ற மாரி எனக்கே பல போராட்டங்கள் இருந்திருக்கு. ஆனா அவளோட அம்மாவா நான் போயிட்டதுனால, என்னால அவள விட்டு போக முடியல. இப்ப இது வந்து என் புருஷன் மேல என்னால கோவப்பட முடியாது. ஏன்னா, இப்ப அவர் விவாகரத்துக்கும் பத்திரம் இது சைன் பண்ணியிருப்பாரு. சைன் பண்ணி ஹீரோயின் குடுத்துருப்பாங்க அன்னைக்கு. ஆனா அவர் இன்னும் சைன் பண்ணாம தான் வச்சுட்டு இருப்பாரு. அது இவங்களுக்கு இப்ப தெரியாது. இப்ப என்ன என்னதான் எனக்கு விவாகரத்துக்கு ஆகியிருந்தாலும், அவர் மேல நான் குத்தம்னு சொல்ல முடியாது. அவன் வந்து கரெக்ட்டா தானே அவனால முடியலன்னு அவன் போயிட்டான். யாரா இருந்தாலும் அப்படித்தானே பண்ணுவாங்க. இது நான் பெருசா அவன் மேல எனக்கு கோவமே வரல. ஆனா நான் உன்ன என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஓடி தான் போவாங்க. ஆனா நீ என்னன்னா, இப்பதான் அக்கறையா இருக்க மாரி இருக்க. நாள பின்ன உனக்கும் அதே வெறுப்பு வந்து நீயும் எங்கள விட்டு போயிட்ட அப்படின்னா வந்துட்டு, அது எங்களுக்கு இன்னுமே எங்களுக்கு கஷ்டத்த குடுத்துரும். அதனால நீ இப்பவே எங்கள விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீங்க நினைக்கிறது ரொம்பவே தப்பு. இதுக்கு முன்னாடி அதாவது உங்க குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடி தான் என் வாழ்க்கை எதுக்கு வாழ்றேன்னே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களையும் உங்க குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க மாரி நான் உணர்றேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. வந்து என்ன சொல்வாருன்னா, இப்ப என்னால உங்க 2 பேரையும் பாதுகாப்பா பார்த்துக்க முடியும். என்னால உங்க லைஃப்ப வந்து சேஃபா வச்சுக்க முடியும். எனக்கான லைஃப் இதுதான் அப்படின்றத நான் உங்ககிட்ட தான் உணர்ந்தேன். அதனால நான் என்னைக்குமே எந்த காலகட்டத்திலும் உங்கள விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இது கேட்கும்போது ஹீரோயினுக்கே லைட்டா ஒரு மாரி ஃபீல் ஆயிடும். அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது இப்ப எல்லாரும் பேசிட்டு அங்கருந்து கிளம்புவாங்களா, அப்ப ஊருக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோனே எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் ஹீரோ குடுப்பாரு. என்ன ஸ்வீட் எல்லாம் குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்களா, இல்ல நாங்க ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம்னு
அப்படின்னு சொல்லுவார். ஹீரோனுக்கா செம்ம கோவம் வந்துடும், வாயை உடச்சிடும். இன்னொரு தடவை ஃபேமிலியாக ட்ரிப்பு போகிறோன்னு ஏதாவது வளரிட்டு இருந்தேனா, புள்ளையை சொல்லாமல் கொள்ளாமல் தூக்கிட்டு போயிட்டு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்னு பொய்யா சொல்லிட்டு தெரியுது அப்படின்ற மாதிரி கோவமாக திட்டுவாங்க. மாதிரி சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, புள்ளையை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டு அதை கூட்டு வரதா நான் வந்தேன்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் வரும்போது எல்லாம் ஒன்றா தானே வந்தோம், அப்போ அது ஃபேமிலி ட்ரிப்பு தானேன்ற மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இப்போ இவர் என்ன பண்ணுவார், திரும்ப அந்த பாப்பா கையை பிடிச்சி டூர் போகணும், ட்ரிப்பு போகணும், இது சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி எழுதும் போது அந்த பிள்ளை வந்து அதுக்கு பிடிக்காது, கையை உருவிக்கும். உடனே வந்து அந்த ப்ரொஃபஸர் இருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, நீ முட்டாள்தனமாகவே நடந்துட்டு இருக்க, நீ பண்ணுற வேலை எதுவுமே அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னும். அவருக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. ஆமாம், நீ வாழ்க்கை பூராவுமே வந்துட்டு அவர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சாதிச்சிட்டார், இந்த மாதிரி இருந்து அவரோட லைஃப் அதாவது பயோகிராஃபி பார்த்துட்டே அது மாதிரியே நீ இந்த பிள்ளைகிட்ட அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை நாளைக்கு அதெல்லாம் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் சைன் லாங்குவேஜ்ன்றது அந்த பிள்ளைக்கு தெரியணும், அப்போ தான் அதால் ஏதாவது கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவள் மனசை வந்து ஒரு இறுக்கமாகவே அவள் பூட்டியே வச்சிருக்கா. அவள் நம்பிக்கையாக அவள் எந்த இடத்துல வரா, பேசுகிறா, சிரிக்கிறா அப்படின்றது இயற்கையாகவே வரும்போது தான் அவரோட பிரச்சனைலேருந்து அவள் வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லுவார். அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுதா. அப்போ தான் ஹீரோனுக்கு தெரியுது, பொண்ணுக்காக அவர் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்பவும் அவர் என்ன சொல்லிடுவார், இந்த ப்ரொஃபஸர் இவன் படிக்கிறதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரோஜனமே கிடையாது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு எழுந்திரிச்சு போயிடுவார். அப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப ஆரம்பிக்கும் போது, அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, அவன் மேலேயும் தப்பில்லடா, அவன் சொன்னது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த சைன் லாங்குவேஜ் வந்துட்டு பிள்ளைக்கு தெரியணுன்றாங்களே, நீ அந்த மாதிரி புக்கை வாங்கி படித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதை சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுத்துருவாரு. பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த புக்கில் வந்துட்டு இப்போ நேமுக்கு வந்து யார் யார் அப்படின்னு அடையாளம் வச்சுக்கிறது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புக்கில் போட்டிருக்கு. அப்படின்றது வந்துட்டு ஹீரோவுக்கு வந்து அவரோட பேருக்கு வந்துட்டு அந்த அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஃபிங்கர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஃபிங்கரை வந்துட்டு காட்டும் போது அது நான் தான் அப்படின்றத தொட்டு காட்டுறாரு. இந்த ஃபிங்கருக்கு என் பேர் தான் அர்த்தம், நான் தான் அப்படின்னு தன்னை தொட்டு தொட்டு காட்டிட்டு இருக்காரு. அவள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி விரலை எடுத்துக்கிறா. அவளுக்கு இப்போ வந்து புரியல. அவளுக்கு இதை பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் பண்ணுற அந்த லேடி இருக்காங்களா, அவங்க பார்க்குறாங்க. ப்ரொஃபஸரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். அப்போ அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, என் லைஃப்பில் வந்து நான் பெயிண்டிங்னே இருந்துட்டேன், ஆனால் அதில் கூட எனக்கு பொறுமையாக இருந்து தனிமையாக இருந்து சில விஷயங்கள் யோசிக்கும் போது தான் பெயிண்டிங் வரும். அதுலேயும் யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நான் உடனே அதை தூக்கி எறிஞ்சிடுவேன். நான் இந்த மாதிரிலாம் பொறுமையாக இருந்து எதையுமே நான் சாதிச்சது கிடையாது. ஆனால் இவனை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து அந்த பிள்ளைக்காக இந்த அளவுக்கு அவன் முயற்சி எடுக்கிறான்னு சொல்லும்போது, உடனே அந்த ப்ரொஃபஸரும் என்ன சொல்வாருன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சில நேரம் பார்க்கும்போது முட்டாளாக தான் தெரியறான், பல நேரம் பார்க்கும்போது வந்துட்டு அவன் போடுற அந்த எஃபோர்ட்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயமா தான் தெரியுது அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் வராங்க. இப்போ என் பேரை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அம்மான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் பாட்டி என் பேரை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள வந்து அந்த பிள்ளைக்கு வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயினோட குழந்தைய பார்த்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க இப்போ உடம்பு தேறி இருப்பாங்க. அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடணும். உனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அப்போ இன்னொரு தடவை ஃபேமிலி ட்ரிப்பு போகிறோமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், வாயை உடைக்க போகிறோம் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லவும், ஹவுஸ் ஓனர் லேடிக்கு இப்போ சிரிப்பு வந்துடும். நீங்கள் 2 பேரும் உண்மையிலேயே புருஷ முன்னாடி மாதிரி தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க பாட்டியை கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ கார் புக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த புக் பண்ணுவார்ல, அவர் வந்து கேட்குறாரு, அவங்க வந்து உங்கள் ஃபேமிலியா, ஹீரோயினும் அவங்க குழந்தைன்னு கேட்கும்போது, ஆமாம்மா அவன் என் பொண்டாட்டி தான், அது என் புள்ளதான்ற மாதிரி சொல்கிறார். ஹீரோனுக்கு செம்மக்கம் வந்துட்டு இருக்கு, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோட காரில் இப்போ வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவளுக்கு வந்து ஜன்னலை திறந்து வைங்க, அவளுக்கு காற்று வாங்கினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அந்த பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே வரும். அப்புறமா அவளுக்கு வந்து பிரேக் அடிச்சா கூட ரொம்ப பிடிக்கும், அவள் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லும்போது, நீ உன் குரங்கு சேட்டையெல்லாம் வாழை சுருட்டி வச்சுட்டு காரை உருப்படியாக ஓட்டுன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டே வருவாங்க. போயிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்களா. எனக்கும் கொஞ்சம் ஊட்டுனா என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா பாட்டியும் பாப்பாவும் பின்னாடி தூங்குறாங்க. உன்னை இப்படி ஹீரோ கேட்கவும், நான் போய் தொலை அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஊட்டி விட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டே இருப்பாங்களா. வர வழியும் போது இங்கே வந்துட்டு அவங்கள எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே அந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களும் சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க. அந்த பாப்பா இருக்கும் போது கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு அப்படி இப்படி இருந்தாலும், இப்போ அவன் இன்னைக்கு இங்கே இல்லைன்னும் போது வீடே வெறிச்சோடின மாதிரி இருக்குது. அதுவும் ஹீரோ பண்ணுற அலப்பறை அதை விட அதிகமாக இருக்கும். இப்போ 2 பேரையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்களா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஷூ பாலிஷ் போடுறவர் அங்கே தான் இருப்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, வர எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லவும், அங்கே அந்த பெயிண்டிங் பண்ணுற லேடி இருக்காங்களா, அவங்க ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி ஒரு லுக் விடுவாங்க ரொமான்டிக்காக. அந்த லுக்கை பார்த்தோன்னே அதை வந்து வீட்டோட லேடி பார்த்துருவாங்க. நீ அவன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறல என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த லேடி போயிட்டு டக்குன்னு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி இந்த அதாவது என்ன சொல்கிறது பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு என் ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த ஹவுஸ் ஓனர் லேடிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். என்னது இது அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு நேரம் இங்கே வந்துருவாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அது இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூட, ஒரு லவ் யூ சொல்லலை ஒன்றும் சொல்லலை, அதுக்குள்ளே இந்த மாதிரி வரீங்களான்னு கேட்குறானே. உடனே அவங்க ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அந்த ப்ரொஃபஸருக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவங்க டைரெக்டாக போய் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இங்கே பாருங்கள் எனக்கும் உங்களை பிடிக்கும் தான், அதுக்காக இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வர சொன்னீங்கன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருப்பாரா. அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்துடுறீங்களா, அதுக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் இவருக்கு புரியும், அவங்கள வந்து மாடலாக வந்து வரைகிறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்கன்றது ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க. எல்லாம் பேசுகிறோன்னே சரின்னு சொல்லிட்டு இவரும் ஓகே சொல்லிட்டு இருக்காரா. அப்பவும் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணுறது லேடிக்கு வந்து புரியலை. அப்புறம் தான் இந்த ஹவுஸ் உள்ள லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு அவன் வந்து என்ன சொன்னான் பார்த்தியா, நீ வந்து இப்படி சொன்ன உடனே எனக்கும் உங்களை ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா என்ன அர்த்தம்,
அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் இருந்தா இந்த மாரி என்கிட்ட பிஹேவ் பண்ணீங்க உங்கள அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட ஆரம்பிச்சுடுது. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி பேண்ட்டோட ரூமுக்கு வாங்கன்னு நீங்க கூப்பிட்டது தப்பு இல்ல. அந்த மாரி எனக்கு உங்கள ரொம்ப நாளா பிடிக்குதுன்னு டீசென்ட்டா சொன்னது வந்து உங்களுக்கு குத்தமான்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப என்ன உங்களுக்கு என்ன மாடலா நிக்கணும் வரையணும் அவ்வளோதானே. வரேன் போங்கன்ட்டு வேக வேகமா அவங்க சொன்ன மாரி மாடலா நிக்க ஆரம்பிச்சுருவாரா. டக்குன்னு இவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, உங்க பேண்ட்ல வந்து ஓட்டை இருக்கு அப்படின்ற மாரி சொல்லவும், இவருக்கு ஐய்யய்யோ! அவன் என்ன பார்த்துட்டான்னு ஒரு மாரி கத்திக்கிட்டு வெளிய ஓட ஆரம்பிச்சுருவாரு. இங்க நடக்கிற கலாட்டாவ பார்த்து ஹவுஸ் ஓனர் லேடி அவங்க சுத்தி இருக்கவங்க வந்து சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இப்ப ஹீரோ, ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வந்துர்றாங்க. அங்க வந்து அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நான் வந்து வீட்டுக்கு வந்து ஹீரோயின் வந்து விட்டா போதும். ஏன்னா இந்த கடற்கரையிலேயே நீங்க இருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா அந்த பாப்பாவோட பேருக்கான அர்த்தம் வந்து இந்த கடற்கரைன்னு தான் வருமா. சரின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஹீரோ என்ன பண்றாரு, சரி சரி நீங்க 2 பேரும் போங்க இதுக்கப்புறம். நான் வந்துட்டு பாப்பாவோட அந்த பீச்ல விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டு வராரு பாப்பாவ. அந்த மணல் நிக்க வச்சோன அந்த மணல் கொஞ்சம் கால் உள்ள போற மாரி இருக்கும்ல. அத பார்த்தோன அந்த பாப்பா பயந்துகிட்டு ஹீரோ கால்ல அப்படியே ஏறி உட்காந்துக்கிறா. ஏறி உட்காந்துட்டு ஹீரோக்கு அதெல்லாம் பிடிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே அந்த கடல் கரைக்கு கூட்டு வராரு. அந்த தண்ணியில நிக்க வைக்கிறாரு. அவளுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்றா, சந்தோஷப்படுறா. அப்பதான் வந்துட்டு ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, ஒருத்தவங்கள நம்ம உண்மையிலேயே நேசிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அவங்கள்ட்ட எதுவுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம வர்றது தான் உண்மையான அன்பா இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் உன்கிட்டயும் சரி, உங்க அம்மாகிட்டயும் சரி நான் எதிர்பார்க்கிறேன். நான் உன்னையும் உங்க அம்மாவையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ, அதே மாரி நீயும் உங்க அம்மாவும் என்ன நேசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புலம்பிட்டே இருக்காரு தனியா அந்த பாப்பா கிட்ட. இதெல்லாம் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க அவங்க பாட்டிய விட்டுட்டு. வந்தவங்க இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுருவாங்க. இவர் பேசுறதெல்லாம் கேட்டாலும் எதுவும் கேட்டுக்காத மாதிரி இப்பதான் வந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயின் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க மாரி காட்டிக்கலையா. உடனே வந்துட்டு இப்ப என் பேர் என்னன்னு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும்போது, ஹீரோயினோட பேருக்கு அர்த்தம் வந்து ஃப்ளவர் அப்படின்றதுனால கைய இப்படி ஒரு மாரி பூ மாரி விரிச்சு இதுதான் அம்மாவோட பேரு அப்படின்ற மாரி அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப ஊருக்கு கிளம்பி திரும்ப வந்துட்டு இருக்காங்க. வந்தோனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்கலாம் வந்துட்டு நீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். லைட்டா அவங்கள மிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற மாரி அவங்களுக்கு இப்போ ஒரு பிடிப்பு இருக்கும்ல. அந்த மாரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு இப்ப வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப திரும்ப தான் பேரை சொல்லிக் கொடுத்து கேட்டுட்டே இருக்காங்களா. இப்ப வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ் வந்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதுவும் டவுட் வந்ததுன்னா அந்த ப்ரொஃபஸரை போட்டு பாடா படுத்துறாரு. அவர் என்ன சொல்லிடுறாரு, இந்தா உனக்கு டிக்ஷனரியே வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு எதுவும் டவுட்னா இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னவும், இதில் ஏதாவது டவுட் வந்தா உங்களை தான் தேடி வருவேன்னு சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினை பார்ப்பாங்களா, அவங்க பாட்டு கிளம்பி போகும்போது எத்தனை நாள் டார்லிங் இப்படி தனியாகவே நம்ம இருக்கிறது எப்பதான் கல்யாணன்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாரு. இவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவனுக்குன்ட்டு ஒரே குத்து தான். இதை பார்த்தோன்னா ஹவுஸ் ஓனர் லேடி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. உனக்கு ஹீரோ சும்மா இல்லாமல் வீட்டில் புருஷன் முன்னாடினா இந்த மாதிரி சண்டை சச்சரவு நடக்க தான் செய்யும். இதெல்லாம் விட்டு கிட்டு சிரிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி பிள்ளைய வந்துட்டு ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த கூட்டிகிட்டு வந்து விளையாட்டு அந்த ஊஞ்சல்லாம் விளையாடிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டி பையன் அந்த பாப்பா வயசுக்கு ஒரு வயசு பெரியவராக இருக்க பையன் வந்துட்டு அங்கே வரான். வந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா கிட்ட நெருங்கி வரும்போது ஹீரோக்கு புரிஞ்சது ஒரு வேளை கிண்டல் எதுவும் பண்ணுவானு சொல்லிட்டு, இங்கே பாருடா அவள் வந்துட்டு வேண்டாம், அவளுக்கு வந்து அவள் ஸ்பெஷல் சைல்டு, எதுவும் அவள்கிட்ட பண்ணாத, ஏதாவது கிண்டல் பண்ண வரானோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அந்த பையன் என்ன சொல்வானா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவள் கூட விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேணாடா அவளுக்கு புது ஆளுங்களை பார்த்தா அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு அந்த குழந்தை கையை வந்து பிடிச்சிக்கிறான். அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை கை வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு தானே பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும். அதனால அதுவும் ஆசையாக பிடிச்சிக்குது. பிடிச்சோன்னு அதுக்கு பிடிச்சி போயிருக்கு. உடனே என்ன பண்ணுது, அவன் ஷோல்டரை பிடிச்சிக்குது, அவன் தோளில் சாஞ்சிக்குது, அவனை தொட்டு தொட்டு பார்த்து சிரிக்கிறா. சிரிக்கும் போது இப்போ ஹீரோக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இது என்னது இது, என்ன மட்டும் தடவை பார்க்கும்போது முட்டியை பிடிச்சி அந்த இழுத்து மூஞ்சிலே 4 குத்து குத்துனேன், இவனை மட்டும் பார்த்த உடனே சிரிக்கிறேன், இது என்ன ஃபர்ஸ்ட் லவ்வா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே நிற்பாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயினும் வந்து பார்த்துறாங்க. இப்போ அந்த பையனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா வீட்டில் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வீட்டு ஓனர் இருக்காங்களா, அவங்க வந்து பேசுகிறாங்க. உண்மையா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த புள்ள வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்றதுனால தான் உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து விவாகரத்து நீங்கள் கேட்டீங்க. இப்போ உங்களுக்கு விவாகரத்தும் கிடச்சிருச்சு, ஆனாலும் நீங்கள் ஏன் சுற்றி சுற்றி வரீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்றதுனால கவர்மெண்ட்லேருந்து அவளுக்கு கிடைக்கிற பணத்தை வந்து நீங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுப்பா அப்படின்றதுக்காக நீங்கள் சுற்றி சுற்றி வரீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து அதாவது ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் பிரியம் காட்டுறதும் உங்களுக்கு பிடிக்கல. அதில் ஒரு பொசிஷன் ஆகும், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஓப்பனாகவே கேட்டுருவாங்க. இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாரு. அவர் வேகமாக வெளியே வரும்போது அவர் கொண்டு வந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணக்கூடாத இடத்துல பார்க் பண்ணதுனால அதில் ஃபைன் போட்டு காரில் அந்த டயர் இருக்குல்ல அதில் வந்துட்டு ஒரு மாதிரி சங்கிலி மாதிரி போட்டு விட்டுறாங்க. இவர் வந்து பணம் எடுத்துகிட்டு வரல அப்படின்றதுனால அந்த வீட்டு ஓனர் ஏறிட்டு பணம் கேட்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வராரு. அப்போ தான் பார்ப்பாரு ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே அந்த பாப்பா எல்லாம் ஒன்றா வரதை பார்த்தவும் இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு ஒரு பக்கம் கோமாவே இருந்துட்டு இருக்கும். அப்போ அவர் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் அந்த குட்டி பையனும் கூட வரும்போது அந்த பையன் கூட அந்த குழந்தை வந்து நல்லா விளையாடுறத பார்க்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, அவளுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை ஸ்கூலில் சேர்க்குற சரியான நேரம் இதுதான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒரு வீட்டில் குடி இருக்கும்போது அங்கே சின்ன பசங்களாம் இருந்தாங்க. ஒரு நாள் நல்லா இருப்பா, ஒரு நாள் வந்து அவங்கள பிடிச்சி தள்ளிடுவா, கோவப்படுவா, அந்த மாதிரி கீறிடுவா, ஏதாவது பண்ணுவா, இதில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் ஸ்கூல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதே மாதிரி சொல்லும். ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நாளைக்கு தான் நீ தனியாக
இருப்பா, அவளையும் உன்னை மாதிரி தனியாகவே ஆக்கணும்னு நினைக்கிறேன். 4 பேரோடு இருந்தால் தானே அவளுக்கு வந்து ஏதாவது தோணும், பேசுவா, கொஞ்சமாவது மாற்றங்கள் வரும். ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்ற? நான் உன் மேலே இவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறது உனக்கு எப்போ தான் புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கவும் ஹீரோன் வந்து இதை சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் சைன் லாங்குவேஜே தெரியல. இன்னும் நான் யாரு நீ யாரு அதுவே இன்னும் அவள் கற்றுக்கல, எப்படி ஸ்கூல் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஹீரோ அந்த மாதிரி சொன்ன உடனே ஹீரோனுக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே அவங்க வந்து டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஏன் கூட க்ளோஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என் பிள்ளைய பற்றி இந்த மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்திடுது. ரொம்ப கஷ்டமாயிடுதான். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கிறாரு, அந்த குழந்தைய பக்கத்துக்காக வராரு. அப்போ ஹீரோனுக்கு மனசு கஷ்டமாக இது மாதிரி நம்ம பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நேற்று நீ பேசின பேச்சுக்கு உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், ஆனால் பிள்ளைய பார்க்க தான் வந்தோன்னு ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் இதெல்லாம் பேசுனது பூராவுமே அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அவருக்கு இதில் சுத்தமாக கோவம் தான் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அதாவது ஹீரோன் வந்து வேலைக்கு போயிடுவாங்களா, இப்போ ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் வந்து இப்போ வெளியே கூட்டு வருவார் அந்த பாப்பாவை. அவளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அப்போ தான் அவன் மனசில் என்ன ஆசை இருக்குது, எதை அவள் என்ஜாய் பண்ணுறது எனக்கு புரியணும் போது, இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட் பண்ணுற லேடியும் ப்ரொஃபஸரும் கேட்கும் போது, உங்கள் வீட்டுக்கு நீ நாங்கள் வரப்போகிறோன்னு சொன்னோம், இது எங்கள் வீட்டுக்கானோன்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அதோட பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா அவளுக்கு பென்சில் ஏதாவது கொடுத்து வரைய சொல்லுவோம், எழுத சொல்லுவோம். பார்த்தா பென்சிலே பிடிக்க மாட்டா, எதையும் வரைய மாட்டா. அந்த பெயிண்ட் எல்லாம் தள்ளி விட்டுருவா, அது மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிருவா. அந்த பெயிண்ட்டை கையில் அப்பி அந்த போர்டில் வந்து தட்டிகிட்டே இருக்கும்போது ஆரம்பத்தில் என் காஸ்ட்லி பெயிண்டெல்லாம் எப்படியாவதுன்னு பெயிண்ட் பண்ணுற லேடி வந்து கோவப்பட்டாலும் அடுத்த டைம் பார்க்கும்போது இதுவே ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவள் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆர்ட்டாக போயிடும். ஹீரோக்கா சந்தோஷம் தாங்க முடியாது. ஹீரோயின் சாயங்காலம் வரும்போது இங்கே பார்த்தீங்களா இவளுக்கு எதுவுமே தெரியாது சொன்னீங்க, பெயிண்ட் பண்ணியிருக்கா, எப்படி ஒரு திறமை அவளுக்குள்ளே இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப குஷியாக இருப்பார். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்று ஆர்ட்டும் கிடையாது, அவளுக்கு எந்த திறமையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவள் ஏதோ கையில் கிடச்சதை தட்டி இருக்கா, அதை நீ ஆர்ட்னு சொல்லிட்டு இருக்க, இந்த ஒரு காரணத்தை வச்சு அவளை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு ஜுரம் அடிக்குதுன்றது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு வருவாங்களா. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, இன்னைக்கு பாப்பா வந்து ரொம்ப விளையாடி இருக்கா, அதான் டயர்டாக இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஜுரம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் திரும்பி பார்க்கும்போது ஆமாம் இன்னைக்கு அவள் ரொம்பவே ஆட்டம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாருன்னா, இது வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. பொதுவாக வந்துட்டு இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு திரும்பும் போதே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஜுரம் வரும், சளி பிடிக்கும், அதெல்லாம் பண்ணும்ல, அது வந்து நார்மல் தான். அதாவது அவங்க புதுசாக அதெல்லாம் பார்க்குறாங்க, அதனால அவங்களுக்கு அந்த புது அட்மாஸ்பியரில் கொஞ்சம் ஃபீவர் மாதிரி அதெல்லாம் வரும். இது வந்து அந்த குழந்தையோட மனசு வளர்ச்சிக்கு தான் அதெல்லாம் இருக்குமே தவிர்த்து எதுவும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அப்போ ஹீரோக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயின் இப்போ புரிஞ்சுப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்கிற மாதிரி பொண்ணுக்கு வந்து மனசு வளர்ச்சி தான் அடையுது அப்படின்னு நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. டாக்டரை பார்த்து 2 பேரும் வீட்டுக்கு நடந்து வந்துடுறாங்க. எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. ஹீரோயின் உள்ளே போயிட்டு கதவை வேற சாத்திக்கிறாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, பாப்பா வரைஞ்ச டிராயிங்கை அந்த வீட்டு வாசல்லே வச்சுட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் அவர் போனதுக்கப்புறம் அந்த டிராயிங்கை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ சொன்னது சரிதான், என் குழந்தை வந்துட்டு மனசளவில் வளர்ந்துட்டு இருக்கா, உண்மையிலேயே ரொம்ப திறமைசாலி தான், எவ்வளோ அழகாக இதை வரைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி தானே ஒரு அம்மாவுக்கு தோணும். அதை மாதிரி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கண் கலங்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட போய் ரொம்ப புலம்புவார். என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாடா, நம்ம மேலே வச்சிருக்க பிரியத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, குழந்தையும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பார். பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக தலை தெறிக்க ஓடுறாங்க. ஒரு ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி இடத்துல வந்து புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லவும் அந்த இடத்துக்கே தேடி வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹவுஸ் பண்ணர் லேடிலேருந்து எல்லா அக்கம் பக்கத்து இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. ஹீரோ முன்னாடி நடந்து வருவார். அவரை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு எங்கே போனேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இங்கே தான் போயிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் நான் தனியாகவே இருந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வந்து யோசனையாக தான் இருக்குது, நீ சொன்னது உண்மைதான், என் பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கா, மனசளவில் வளர்ந்துட்டு இருக்கா, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு அம்மாவாக இருந்து என்னால் செய்ய முடியாத விஷயத்த நீ செஞ்சிருக்க அப்படின்னும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் இதுக்கு மேலே தனியாக இருக்க நான் விருப்பப்படலை, ஏன்னா என்னை பார்த்துக்கிறது என் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கும் நீ இருக்க மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அதனால் இனிமேல் நீ என் கூட தான் இருக்கணும். அன்றைக்கி நீ என்ன சொன்ன, எந்த காலகட்டத்திலேயே உன்னையும் உன் பிள்ளையை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், அதே மாதிரி நீ எந்த காலகட்டத்திலேயே எங்களை விட்டுட்டு நீ போயிடக்கூடாது. அன்றைக்கி கடற்கரையில் கூட என் பிள்ளைகிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருந்த, உன் மேலே உங்கள் அம்மா மேலே நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன், அது எப்போவுமே நான் என் ஆயுசுக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொன்னில, அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு உன்னை வந்து உன் மேலே கோவம் வரும், உன்னை அடிப்பேன், திட்டுவேன், சண்டை போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், அதுக்காக என்னை விட்டு நீ என்றைக்குமே போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க ப்ரப்போசல் இந்த மாதிரி ஒரு இதில் சொல்லிடுவாங்களா. ஹீரோக்கு என்னன்னே ஒன்றுமே புரியாத, அவர் இது எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் தான், ஆனால் இப்போ திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் அவருக்கு எதுவுமே புரியும் அப்படி நின்றுட்டே இருப்பார். இதே இடத்துல தான் வந்து அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, இவங்க பேசுகிறத பூராத்தையுமே கேட்டுருவார். போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் இருக்கா, அவர் என்ன பண்ணுறாரு, கையில் வச்சிருக்க கிளாஸ் அப்படியே கையாலே நொறுக்கிடுறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அதோட இப்போ ஹீரோன் வந்து சும்மா இல்லாமல் இன்னும் ஏன்டா நின்றுட்டே இருக்கேன், என்னை ஹக் பண்ணிக்கோ, நான் ப்ரப்போஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இல்லையான்னு கேட்கவும் அவரும் ஹக் பண்ணிக்கிறார். பண்ணதுக்கு அப்புறமா அங்கே இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, அவனு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்துட்டு ஹீரோ இதெல்லாம் சரி வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயினுக்கா இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, இப்போ என்ன நானே வந்து சொல்லவும் இந்த மாதிரி ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். ஹீரோ நேரம் அங்கேருந்து 1 ஹவர் பார்த்தீங்கன்னா கோவிலில் புரண்டுகிட்டு இருப்பார். அவளுக்கு என்ன உண்மையிலே பிடிச்சிருச்சு, அவளும் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவள் காதல் அவள் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவர்
அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவாங்களா, ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் ஆகி அப்படியே அமைதியாக போகும்போது அவர் அப்படியே முறைச்சிட்டு இருப்பாங்க. அவர் அந்த பக்கம் போயிடுவார், எதுவுமே இன்னும் பேச மாட்டேங்கிறாரு. சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு நேற்று ஹீரோயின் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணிட்டா தெரியுமான்னு சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை அந்த நாய் என்ன வேணாண்டுருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கோவமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ப்ரொஃபஸர் என்ன சொல்வார்னா, அப்படி கிடையாது, அவன் லைஃப்லேயும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கிறதுனால அவன் ஒரு பதட்டத்தில் தான் அப்படி நடந்துக்கிட்டானே தவிர உன்னை பிடிக்காமலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்வாருன்னா, இப்போ இந்த நம்ம நாட்டு சட்டப்படி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு விவாகரத்து ஆச்சுன்னா 6 மாத காலம் வரைக்கும் அவள் வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 6 மாத காலகட்டத்தில் திரும்ப அவள் புருஷன் அவளுக்கு பிடிச்சிருந்தா அவள் புருஷனோட சேர்ந்துக்கலாம், இல்லாத பட்சத்தில் அவள் வேற கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுதான் சட்டம்ன்ற பட்சத்தில் இப்போ தானே விவாகரத்து ஆயிருக்கு, இன்னும் 6 மாதத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோவும் எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருப்பாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்கும், 6 மாதத்துக்கு மட்டும் இல்லை காலம் பூரா ஆனாலும் உனக்கு வந்து விவாகரத்து கிடைக்கவும் கிடைக்காது, நீ யாரையும் கட்டிக்க முடியாதுன்னு. எல்லாம் திரும்பி பார்க்கும்போது அங்கே தான் அந்த முட்டை நின்றுட்டு இருக்கும். பார்த்தோன்னே பார்த்தீங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, அவள் சைன் பண்ணி கொடுத்துட்டா, ஆனால் நான் இன்னும் சைன் பண்ணலை. அப்படி பார்த்தா எங்கள் 2 பேருக்கு இன்னும் விவாகரத்தே நடக்கலை. எந்த காலகட்டத்திலையும் அவளை நான் விவாகரத்து பண்ணவே மாட்டேன். அவள் இப்போ என்னோட பொண்டாட்டி தான், உங்கள் 2 பேரும் நான் சேர்ந்து வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு கோவம் வந்துடும். என்னடா எல்லாம் சேர்ந்து வர நேரம் நீ வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பவும் என்கிட்ட சண்டைக்கு வரையா அப்படின்னு நான் ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சிருவாரு. 2 பேரும் பந்தயமே வச்சுக்கிறாங்க. திரும்ப ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ, அதாவது என்னன்னா இப்போ ஹீரோ மட்டும் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல இருந்து சைன் பண்ணி அவர் கொடுத்துட்டு இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவங்க போயிடணும். அதே மாதிரி அவர் தோத்துட்டார் அப்படின்னா வந்துட்டு எந்த காலகட்டத்திலையும் இவங்களோட சேர விட மாட்டார். இதுதான் பந்தயம்னு ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி எதுக்குடா இப்படியெல்லாம் பந்தயம் கட்டியிருக்கா, அவன் அடிச்சா நீ தாங்குவியா இல்லை நீ தான் திருப்பி அடிப்பியான்னு கேட்கும்போது இல்லை நான் அப்படி மட்டும் நினைக்காத, இந்த தடவை கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அந்த போட்டி நாளுக்காக தயார் பண்ணி ஆகணும். இப்போ அந்த ஷூ பாலிஷ் போடுறாருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாடி நான் பாக்ஸிங்லாம் நல்லாவே பார்ப்பேன், அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் ட்ரைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நீ இப்படிப்பா அதுக்குள்ளே ஒரு வாரத்தில் சண்டை நடக்கும் இருக்கு, அதுக்குள்ளே எப்படி நீ கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அடிக்கிறது மட்டும் பாக்ஸிங் அப்படின்ற சண்டைன்றது கிடையாது, அடி வாங்குறது தடுத்து தப்பிக்கிறதுமே ஒரு கலை தான், அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். அவன் உன்னை அடிக்க வரும்போது அவனோட காலை போய் நீ கெட்டியமாக பிடிச்சிக்க, அதுவும் வலது காலை கெட்டியமாக பிடிச்சிக்க. அவன் வந்து அவனால் குனிஞ்சு, அவன் குண்டு ஹைட்டாக இருக்கனால அவனால் குனிஞ்சு உன்னை அடிக்கிறது சிரமமாக இருக்கும், நீ விடாமல் அவன் காலை பிடிச்சிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் டயர்டாகி அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான், நீ ஜெயிச்சிருவேன்ற மாதிரி இப்படி ஒரு ஐடியாவை கொடுப்பாரு. கடுமையாக அதே மாதிரியே காலை பிடிச்சி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த பாப்பாக்கு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேர், அந்த டேபிள், டெஸ்க்கு, பெஞ்சு, புக்கு, ஃப்ளவர்னு என்னென்னமோ சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. பக்கத்தில் உள்ள அந்த குட்டி பையனும் அடிக்கடி இந்த பொண்ணு கூட வந்து விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு போயிட்டே வந்துட்டே இருக்கான். இதே மாதிரி நாட்கள் ஓடிட்டே இருக்கு. இடையில ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபிங்கர் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் தான் வந்து நானுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாருல, அந்த காலை போய் பிடிச்சிக்கிற ப்ராக்டிஸ், அதையும் வந்துட்டு அந்த மொட்டை வந்து பார்த்துறாரு. ஓ நான் அந்த காலை தூக்கி இப்படி வச்சா அதை பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறியா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பார்த்துறாரு. இப்போ மறுநாள் வந்து சண்டை போடுற நாளும் வந்துடுது. அந்த காலத்துக்கு முன்னாடி வச்சா தானே இவர் பிடிக்கிறது, இவர் தான் பார்த்துட்டார், அதனால வைப்பாரா வைக்கல. இவர் பார்த்தீங்கன்னா கால் வரும்னு காத்திருந்து அடி தான் வாங்குறாரு, போட்டு புரட்டி எடுக்கிறாரு. நல்லாவே ஹீரோ வந்து அடி வாங்கிட்டு இருப்பாரு. நான் வந்துட்டு இப்போ ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்காரு. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்காங்க. இவரா விடுற மாதிரியே தெரியல. இப்போதான் தன்னை மறந்து அந்த காலை எடுத்து முன்னாடி வச்சிடறாரா, அவ்வளோதான் ஹீரோ ஓடி போய் அந்த காலை பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப நேரம் போராடுறாரு, காலை மட்டும் விடவே மாட்டேன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. அவ்வளோதான் அவர் ஒரு கட்டத்தில் ஹீரோ ஒரு எட்டி விடுறாரு பாருங்க, அப்படியே ரத்த இதில் போய் ஹீரோ போய் அந்த இடத்துல விழுற மாதிரி இருக்கு. அப்போ அந்த பாப்பா காலடியில் தான் ஹீரோ வந்து விழுந்திருப்பாரா. உடனே அந்த பாப்பா ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு அந்த கை விரலை வந்துட்டு ஒன்றுன்னு கை தூக்கி காட்டுது. ஏன்னா சைன் லாங்குவேஜில் வந்துட்டு ஹீரோட பேரை வந்து அது காட்டவும் ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாளாக அது எதுவுமே கண்டுக்காமல் இருந்த பாப்பா வந்து அவளுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத இப்போ காட்டிட்டா, யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டாவ. அதிர்ச்சியில் இருக்க ஹீரோயின் வந்து அந்த பாப்பா கிட்ட வந்து உட்காடுறாங்களா, அந்த பாப்பா டக்குன்னு ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு பூ மாதிரி கையை வச்சு காட்டுது. அப்போனா என்ன அவங்க அம்மான்றதை அது கண்டுபிடிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவ்வளோ அடி வாங்கியிருந்தாலும் அந்த வழியிலையும் அவ்வளோ சிரிக்கிறாரு. நான் ஜெயிச்சிட்டேன், இதுதான் என்னோட உண்மையான சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த மொட்டை ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் அவர் புரிஞ்சு வச்சிருப்பாருல. அப்போ அந்த பாப்பாவை பார்த்துக்கிறதோ அவங்களுக்கு உண்டான ஆள் நான் கிடையாது, அவன் இவனை தான் அந்த புள்ள விரும்புது, அந்த பிள்ளைங்களையும் இவன் விரும்புகிறான், இனிமேல் நம்ம இவங்க லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு வந்து ஒரு புத்தி வந்துடுது. புத்தி வந்துடும் என்ன பண்ணுறாரு, பேக்கெட்லேருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பருக்குல அதை தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அப்போவும் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நில்லுங்க, என்ன இருந்தாலும் அவள் உங்களோட குழந்தை தான், என்றைக்குமே நீங்கள் நினச்சிங்கன்னா அவளை வந்துட்டு பார்த்துட்டு போகலாம், அவளுக்கு ப்ராப்பராக ஒரு குட் பை சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் இப்போ கொஞ்சம் திருந்தி அந்த குழந்தைய தூக்கி ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு கொஞ்சிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புவார். இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ ஜெயிச்சிடறாரா. உடனே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க, நீ சொன்ன மாதிரி சைன் லாங்குவேஜ் நிறையவே கற்றுக்கிட்டா, நிறைய கம்யூனிகேட் பண்ணுறா, அவள் பேசுகிறது இப்போ நிறைய புரியுது, நான் சொல்கிறது நிறைய விஷயம் அவள் புரிஞ்சுக்கிறா, எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனால் என்னோட ப்ரொப்போசலை நீ நிராகரிச்சிட்ட, என்னையே உனக்கு பிடிக்கலன்னு தெரியலன்னு சொல்லும் போது நான் பிடிக்கலன்னா சொல்லலை, நிராகரிக்கலாம் சொல்லலை, அன்றைக்கி திடீர்னு வந்து சொன்னோன்னு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் விட்டா போதுன்னு ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ 6 மாதம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ண முடியும், 6 மாதம் போயிட்டே இருக்குது. இப்போ 6 மாதத்தில் வந்து எப்படியாவது பிள்ளைய
ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும். இப்போ அவங்க ஹீரோனும் ஒத்துக்கிறாங்க. டெய்லி ஹீரோவே கூட்டு போய் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையிலேயே வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் இதுதான் என்னோட பேருன்ற மாதிரிலாம் சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும். அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு 6 மாதம் ஆயிடுச்சுமா கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க. அவ்வளோதான், இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது. உடனே வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அப்படியே சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா ஸ்கூல்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி பார்த்துட்டு போகிறாரு, தூக்கிட்டு போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது, நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, ஸ்கூல் விட்ட உடனே வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் போட்டிருக்காங்க. இவருக்கு ரொம்பவே பயமாயிடுது. உடனே நேராக ஸ்கூலுக்கு வராரா. ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஹஸ்பண்ட் தான் நின்றுட்டு இருக்காரு. நீ தான் இப்போ இந்த வேலையில் இறங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், அப்படிலாம் இல்லை, நான் என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்ந்திருக்கான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதை நீ எப்போ வேணாலும் வீட்டிலேயே வந்து பார்க்கலாம், நாங்கள் தான் சொல்லியிருக்கோம், நீ எதுக்கு இந்த திருட்டு வேலைலாம் பார்க்குறேன்னு பேசிகிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு மர்மமான ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு தான் போகிறாரு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா உனக்கு தைரியம், இப்படி பிள்ளைங்களை பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே ஓடவும் இந்த பாப்பா கீழே விழுந்துடுறான். அவன் இந்த பாப்பாவை தூக்கிட்டு வர போயிடுறான். அவர் பயத்தில் கீழே விட்டு போயிடுறான். இப்போ இந்த பிள்ளைய வந்துட்டு அந்த அவர் ஹஸ்பண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவனால என் பிள்ளைய நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃபீல் பண்ணி இப்போ தான் பிள்ளைய தடவி கொடுத்துட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரை துரத்திட்டு போகிறன்ற மாதிரி அவர் பாட்டுக்கும் ஓடுவார். சும்மா இல்லாமல் காரை துரத்திக்கிட்டே போகிறாரு. அங்கே நடந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோ வந்து அப்படியே அடிபட்டு அப்படியே சுருண்டு விழுந்துடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வீட்டுக்கே அவர் வர்றதே இல்லை, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால. இப்போ இந்த பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து எல்லாருக்கிட்டையுமே பக்கத்தில் வரவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று விரலை காட்டி காட்டி பேசுகிறா. எல்லாருக்குமே புரியுது அவள் வந்து ஹீரோ தான் எங்கன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. நாள் ஆகுது, 2 நாளாக இந்த பாப்பா வந்து ஹீரோவையே கேட்டுகிட்டே இருக்கா. இப்போ தான் ஹீரோக்கு மயக்கம் தெரியுது. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாப்பா உன்னை தான் கேட்குறான்றவனு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவசரமாக அவர் உளுந்தடிச்சிட்டு ஓடி வந்துடுறாரு. ஹீரோவை தொட்டு பார்த்தோன்னே ஹீரோ தான் தெரிஞ்சவொன்னே அந்த பாப்பா அவ்வளோ சந்தோஷப்படுவா. திடீர்னு அவர் முகமே மாறிடும், அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பா. இப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியாதா. இந்த ஹவுஸ் ஓனர் லேடி வந்து பாப்பா கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள தொட்டு பார்த்த உடனே அவங்க பேருக்கான அர்த்தம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அதை வந்து ஆக்ஷனில் காட்டுவா. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரோட அவங்களோட கை பட்ட உடனே அவங்க இவங்க தான் எல்லாரையுமே கண்டுபிடிச்சிடுறா. அப்போ தான் ஹீரோயின் வந்து நடப்பாங்க. உண்மையிலேயே அவன் மனசில் வச்சிருந்ததெல்லாம் இப்போ அந்த இதுலேருந்து வெளியே வந்துட்டா. அவள் தான் வந்து ஒரு சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும் போது எல்லாருக்குமே அந்த வெளியே வருவாங்க. அப்படி தான் இப்போ குழந்தை வந்து வெளியே வந்துட்டா, நீ சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் அவள் ஸ்கூல் போகும்போதும் நல்ல விதமாக இருப்பா, சீக்கிரம் தேறி வந்துருவா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாமே ஹீரோ அவங்க லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அன்லக்கியாகவே இருந்தவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு லக்கியான பர்சன் தான் லைஃப்பில் வருவாங்கன்றது அந்த ஸ்டோரியோட ஆழமான ஒரு கருத்து. ஸோ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கலாம்.